ஓம் சாந்தி. 4/12/2016. இந்த முரளியுடைய ஒரிஜினல் டேட் 15/12/1999. அப்படின்னு என்ன அர்த்தம்? நியூ இயர் வாணி இல்லையா? ஆக்சுவலாக நியூ இயர்னா 30 வரணும்ல. சரி, அதுக்கு முன்னாடி மாதம் டிசம்பர் மாதம் 2000 உலகம் அழியுதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அப்போ பாபா என்ன சொல்ல போகிறாருன்னு எல்லாம் கேட்டுட்ருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அதுதான் சொல்லுவார்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த முரளியுடைய தலைப்பு என்னன்னா, எண்ணங்கள் இருக்கு பாருங்க. நம்மளுடைய எண்ணங்கள், மனசு உருவாக்குற அந்த எண்ணங்களுக்குடைய சக்தி. தேவதைகளுக்கு நமக்கு அதான வித்தியாசம். அவங்க எண்ணங்களுக்கு சக்தி இருந்துச்சு, நமக்கு இல்லை. அந்த எண்ணங்களின் சக்தியின் மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த சக்தியை அதிகரியுங்கள். அதை நடைமுறை பயன்பாட்டில் கொண்டுட்டு வாங்க இல்லையா? எண்ணங்களின் சக்தியை நடைமுறையில் பயன்பாட்டில் கொண்டுட்டு வாங்க. காரியத்தில் பயன்படுத்துங்க எண்ணத்தின் சக்தியை. ஒரு மாதாச்சு கோபப்பட்டுன்னே இருக்கிறாங்க, பார்க்கும்போது அது அமைதியான ஆத்மா, நல்ல ஆத்மா, தன்னுடைய நிலையை மறந்து இருக்குது. ஏன்னா தேவதையாக இருக்கும்போது எல்லாம் நல்லா தானே இருந்தாங்க. மறுபிறவை எடுத்து மாயா அப்படி மாற்றிட்டான். அதை நான் சொல்லலை. மாயா அப்படின்னா ராவணன். மாயா அப்படின்னா என்னன்னா, இந்த 5 விகாரங்கள் தான். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இந்த 5 விகாரங்கள் ஆணிடம், இதே 5 விகாரங்கள் பெண்ணிடம் இல்லை. இணைந்த சொரூபம் தான் 10 தலை ராவணன். மற்றபடி தனியாக 10 தலை தூக்கிட்டு எவனும் இல்லை. ஆத்மாவை தான் கத்திட்டு போயிட்டான். யாரோ ஒரு சீதையை கத்தல இல்லையா? ஸோ மாயா கிட்ட மாற்றுறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே சக்தி இருந்துச்சு. மாட்டினதுக்கு அப்புறம் தான் சக்தியை இழந்துட்டோம். அதனால மீண்டும் அந்த சக்தியை நடைமுறையில எடுத்துட்டு வாங்க. அப்ப எடுத்துட்டு வர்றதுன்னா, இந்த ஆத்மா அப்படித்தானே இருந்துச்சு, சக்தி ஆகணும், அன்பாகணும், அமைதியான இருந்தணும், கோபப்படக்கூடாது. இந்த ஆத்மா கோபம் எல்லாம் படாது, நல்ல ஆத்மா நீங்க சொல்ல அப்படியே மாறிடுவாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், உருப்பிட மாட்டோம் சொல்லியா நிஜமாலே அப்படி ஆக்கி விட்டுறோம். ஏன்னா நம்ம சொல்றது அப்படியே எண்ணத்துக்கு அந்த சக்தி இருக்குது. இப்ப பாபா சொல்றாரு, இன்னைக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த அப்பா, இன்னைக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை தன்னுடைய நாலாபுறங்களிலும் உள்ள சிரேஷ்ட, அதாவது உயர்ந்த குழந்தைங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறாரு. ஏன்னா முழு உலகத்துல உள்ள எல்லா ஆத்மாக்களையும் விட குழந்தைகளாகி நீங்க தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள், மிக உயர்ந்தவர்கள். நீங்க தான் உயர்ந்தவங்க உலகத்துல இருக்க. ஏன்னா அப்பாவை அடையாளம் கண்டுட்டீங்க. மற்றவங்களாம் இன்னும் போய் என்ன சிலையை தான் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்பாவே அடையாளம் கண்டுட்டுனா இது சாதாரண விஷயமா? மற்றவங்களுக்கு அடையாளம் தெரியல, அதனால தான் வரல. மேல்மலையனூர், திருவண்ணாமலைலாம் எவ்வளோ கூட்டம். ஆனால் கடவுள் இங்கே வர பார்த்தா ஒரு 4-5 பேர் தான் கேட்டுட்டு இருக்கிறோம். அதான் எவ்வளோ அதிர்ஷ்டசாலிக்கு வந்தீங்கன்னு மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காரு. சைலண்டாக அவர்கிட்ட வந்து ஆஸ்தி அடையிறோம். பாபாவை நினைச்சு சொர்க்கன்ற ஆஸ்தி அடையிறோம். ஆனால் அவங்க போறதுனால ஒண்ணுமே கிடைக்க போறதில்ல. நாளுக்கு நாள் துக்கம் தான் ஆகுது இல்லையா? உலகத்தினர் உலகத்திலேயே மிக உயர்ந்தவர்னு சொல்றாங்க. மேலும் அது ஒரு ஜென்மத்துக்காக தான். ஆனா நீங்க குழந்தைங்க முழு கல்பத்திலும் மிக உயர்ந்தவங்க. முழு கல்பத்திலும் நீங்க தான் சிரேஷ்டமா இருந்திருக்கிறீங்க. அந்த 5000 வருஷம் தான் ஒரு கல்பம் சொல்றது. ஸோ கல்பமா இப்போ கல்பம் ஃபுல்லாவே ஹீரோ பார்ட் நீங்க தான் நினைச்சீங்க. ஆரம்பத்திலே நாராயணன், இன்னைய வரைக்கும் உங்க சிலைக்கு கோயிலில் அபிஷேகம் நடந்துட்டு இருக்குது. மற்றபடி உலகத்தினரும், அப்பா காந்தி எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எவ்வளோ பெரிய ஆனாலும் இருக்கட்டும், ஆனால் ஒரு பிறவிக்கு தானே. ஆனால் நீங்கள் முழு கல்பத்திலுமே நீங்கள் தான் உயர்ந்தவங்க. அதை தெரிஞ்சிருக்கிறீங்க தானே, தெரிஞ்சுக்கிட்டோம் தானே இல்லையா? இப்போ உங்களுடைய அனாதி காலத்தை பாருங்க. அனாதி அப்படின்னா ஆதியும் அந்தமும் இல்லாம இருக்கிறது. ஆக்சுவலாக இது பரந்தாமத்தில் இருக்கிறத சொல்றது. அதாவது எப்படின்னா, அனாதியா நாம என்னவா இருக்கிறோம்னா, இப்போ உங்க பேர் உமா, முந்தைய ஜென்மத்தில் உங்க பேரு கண்ணன் வச்சுக்கோங்க. அப்பவும் நீங்க ஆத்மா தான், இப்பயும் ஆத்மா தான். அப்ப ஆண் உடல்ல இருந்ததுனால ஆண்னாங்க, இப்ப பெண் உடல்ல இருந்தனால பெண்ணாங்க. ஆனா எப்பவுமே நீங்க என்னது, ஆத்மா தான். ஸோ அதான் அனாதி, முதலும் முடிவும் இல்லாம எப்பயுமே நீங்க என்னவா இருக்கிறீங்க, அனாதியா ஆத்மாவா தான் இருக்கிறீங்க. ஸோ அப்படி அனாதியாக எப்பயுமே ஆத்மாவுடைய வீடு இதுதான். ஸோ இங்கிருந்து தான் நடிக்க வருது. ஸோ அந்த பரந்தாமத்தில் இருந்தால் அந்த அனாதி ஸ்வரூபத்தை நினைச்சு பாருங்க. பரந்தாமத்தில் இருந்த டைமை நினைச்சு பாருங்க. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா
இங்க வந்து நம்ம இங்க வர்ற தேவதை ஆத்மாக்கள் மட்டும் இங்க இது ஒரு மரத்தை கவுத்து வச்ச மாதிரி இருக்குல்ல. அதுல இந்த தண்டு பகுதி இருக்கு பாருங்க, இது மட்டும்தான் தேவதை ஆத்மாக்கள். கீழே உள்ளதெல்லாம் மற்ற பிரிவினர், கிறிஸ்டின், முஸ்லீம், இந்த மாதிரி மதத்தை சார்ந்தவங்க. அது அடுத்த 2500 வருஷம் தான் வரும். முதல்ல எதுவுமே இருக்காது. அப்ப பார்த்தாலுமே நீங்க தான் இறைவனுக்கு பக்கத்துல இருக்கிறீங்க. தேவதை ஆத்மாக்கள். இப்ப தேவதை இல்ல, நாம சாதாரண மனிதரா ஆயிட்டோம். தேவதையா இருந்த நாம ஆத்மாக்கள் தேவதையோட ஆத்மாக்கள். அப்ப பாருங்க, இங்கேயே இறைவனுக்கு பக்கத்திலே நீங்க இருக்கிறீங்க. மற்ற மதத்தை சார்ந்தவங்களுக்கு எட்டதான் இருக்கிறாங்க இல்லையா? சோ அதை பார்த்துட்டு இருக்கிறீங்களா? அது எவ்வளவு பெரிய பாக்கியம். மேல கூட இறைவனுக்கு பக்கத்திலே தான் இருக்கிறோம்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். அனாதி ரூபத்துல பாபா கூடவே மிக அருகில் இருக்கிற உயர்ந்த ஆத்மாக்கள் நீங்க. எல்லாருமே இருக்கிறாங்க, ஆனா உங்களுடைய இடம் மட்டும்தான் அவருக்கு பக்கத்துல இருக்கு இல்லையா? அப்படி அனாதி ரூபத்திலும் நீங்க தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள். சரி, அனாதியை முடிச்சுட்டு அங்க இருந்து எங்க வரும்? ஆதி. ஆதினா ஆரம்பம். ஸோ ஆரம்பத்துல இந்த பூமியில நடிக்க வர அந்த டைம் எடுத்துக்கோங்க. ஆதி காலத்துல, அதாவது கல்பத்துடைய ஆரம்பத்துல வாங்க. அங்க நீங்க அனைத்து குழந்தைகளும் தேவ பதவி அடைந்து தேவதை ரூபத்துல இருக்கிறீங்க. உங்களுடைய தேவதை சொரூபம் நினைவில் இருக்குதா? அங்கேயும் நீங்க தான் நம்ம பஞ்ச தத்துவமும் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். இப்போ சாதாரண ஆத்மாவா நீங்க இல்லையா? தேவதை ரூபத்தில் இருக்கிறீங்களா, அது ஞாபகம் இருக்குதா? ஸோ தினம் தினம் அதை தட்டி எழுப்புற ஒரு படம், அனுஷ்கா படம் ஒன்று வந்துச்சு. அது என்ன படம்? அது ஃபர்ஸ்ட் நடிச்ச படம், அந்த பேய் படம் நடிச்சது, ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. அருந்ததி. அப்ப அந்த படத்துல பாத்தீங்கன்னா, அந்த படம் பாத்தீங்களா? அதுல ஏதோ ஒரு பிறவியில வந்து அவ ரொம்ப வீரமா இருப்பா, அடுத்தது பல பிறவி கழிச்சு சாதாரணமா இருப்பா. அப்ப அவன் சொல்லுவான், நீதான் அது ஞாபகம். அதேதான் இங்க நடக்குது. பாபா சொல்றாரு, ஞாபகம் ஞாபகப்படுத்தப்படுத்த நான் தான் அது நிச்சய புத்தி வர வர அந்த குணங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு வெளிப்படுத்தோ அந்த அளவுக்கு இங்க உயர்ந்த பதவி அடையும். நீங்க தான் நாராயணன் எல்லாருக்கிட்டையுமே சொல்றாரு, இவர்கிட்டயும் சொல்றாரு. இவர் முழுசா நம்பினார், அதுவாகவே ஆயிடுவாரு. நாமளும் நம்பினா ஆயிடுவோம். ஏன்னா அங்க 8 நாராயணன் இருப்பாங்க, ஒரு நாராயணன் மட்டும் கிடையாது. அந்த 8 நாராயணன் கல்யாணம் பண்ற 8 பெண்கள் தான் அஷ்டலட்சுமிகள். 8 லட்சுமி இருந்தா அப்போ ஒரே ஒருத்தரே 8 பேரை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இவங்க அப்படி நினைச்சிட்டாங்க. சரி, அப்ப அந்த ஆதி காலத்துல அனைத்து பிராப்தி சொரூபமான உங்களுக்கு இது வேணும்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லாத அளவுக்கு எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. எப்ப? ஆதினா தொடக்கம். உடல், மனம், செல்வம், மனிதர்கள், இந்த 4 சொரூபத்திலுமே நீங்க உயர்ந்தவர்கள். அங்க உடம்புல வந்து ஒரு சின்ன நோய் கூட இருக்காது. எவ்வளவு அழகா இருப்போம்னா போட்டோ எடுக்க முடியாது அவங்கள, அவ்வளவு வெள்ளையா இருப்பீங்களாம். கொஞ்சமாவது ஒரு சுருக்கம் இருந்தா தானே போட்டோல விழும். அவ்வளோ பிரகாசமா இருக்கும் உடம்பு. சின்ன வியாதி கூட வராது, உடம்புல ஒரு சின்ன குறை கூட இருக்காது. ஆனா இன்னைக்கு யார் உடம்புலுமே குறை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ உடல் ரீதியா. அதே மாதிரி மனசு அப்படி யாரை பார்த்தாலும் சந்தோஷம். அப்படி குழந்தை இப்ப அனுபவிக்கிற சந்தோஷத்தோட பயங்கர சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி பணம், உங்களுக்கு இருக்கிற செல்வத்தை எண்ண முடியாது இல்லையா? அப்படி இருக்கும். அதே மாதிரி அங்க இருக்கிற மனிதர்களும் உயர்ந்தவர்களா இருப்பாங்க. இப்ப வேற என்ன வேணும்? அதான் அது சொர்க்கம். அந்த மாதிரி உயர்ந்தவர்கள் எல்லாத்திலையும் நீங்க எப்பவுமே நிரம்பியவர்களாக, அனைத்து பிராப்தி சொரூபமானவர்களாக அங்க இருப்பீங்க சொர்க்கத்துல. அந்த மாதிரியான தேவ பதவி வேற எந்த ஆத்மாக்களுக்குமே பிராப்தி ஆகிறது கிடையாது. கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்களோ இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவங்களோ யாருமே அப்படி ஆகிறது கிடையாது. இந்தியாவில் மட்டும்தான் உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடுறாங்க. அப்ப இந்தியாவில் இருக்கிற பாரதவாசிகளாகிய நீங்க தான் அப்படி ஆகுறீங்க. தர்ம ஆத்மாக்களா இருந்தாலும் சரி, மகாத்மாக்களா இருந்தாலும் சரி, நீங்க அடையிற மாதிரி அனைத்து பிராப்திகளின் மிக உயர்ந்த இதை பிராப்தியாக அவங்க அடையல.
என்பதின் பெயர் அடையாளம் கூட இல்லாத நிலையை வேற யாருமே அனுபவம் செய்ய முடியாது. சரி, இது என்ன அப்படின்னா, நான் அடையாத ஒண்ணு இல்லவே இல்லை. நான் அடையாத ஒரு பொருள் இருக்குது, இந்த பேர் உள்ள பொருள், இந்த அடையாளம் உள்ள பொருள் அப்படின்னு ஒண்ணு இல்லாத ஒரு நிலையை உலகத்துல யாருமே அனுபவம் செய்யல. கிறிஸ்துவ கோயில் கட்டி கும்பிடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா அவர் ஒன்றும் பஞ்ச தத்துவத்துக்கு அதிகாரியா இல்லை. இந்த மாதிரி புஷ்ப விமானத்துல பறக்கல இல்லையா? ஒரே ஒரு தடவை கடல்ல தண்ணியில நடந்துட்டாருன்னு அதை ஒரு பெரிய ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க. நீங்க பறந்துட்டு இருப்பீங்க இல்லையா? அவருக்காக நம்ம மகான் ஆத்மாக்கள் எவ்வளவு பேர் அதுல சங்கராச்சாரியாரு அது மாதிரி பண்ணலையா? கரெக்ட். அந்த மாதிரி யாருமே, அது மகாத்மா காந்தியா இருக்கட்டும், சங்கராச்சாரியா இருக்கட்டும், நீங்க அனுபவிச்சதை அவங்க யாருமே அனுபவமே பண்ணது கிடையாது. அதாவது நீங்க அனுபவிக்காத பொருள் ஒண்ணு இல்லவே இல்லை, அந்த மாதிரி அனுபவிச்சிருக்கீங்க. பிறகு மத்திய காலத்துக்கு வந்தீங்கன்னா, மத்தியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நடுவுல. ஆரம்பத்துல இப்படி இருந்தீங்க, சரி நடுவுல இங்க வரீங்க, அதாவது நரகத்துடைய ஆரம்பம். அப்ப கூட நீங்க பூஜைக்குரியவர் ஆகுறீங்க. உங்களுக்கு தான் அழகா சிலை செஞ்சு அபிஷேகம் அப்படி இப்படின்னு இப்ப இருக்கிறதோட ஆரம்பத்துல ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும் இல்லையா? அப்படி பூஜைக்குரியவரா ஆகுறீங்க. உங்களுடைய ஜட சிலைகள், விக்கிரகங்கள் பூஜை செய்யப்படுது. வேற எந்த ஆத்மாக்களுக்கும் இந்த மாதிரி விதிபூர்வமான பூஜை நடக்கல இல்ல. வேற யாருக்காவது விதிபூர்வமா கரெக்டா இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி தான் பண்ணணும், இந்த மாதிரிலாம் கிடையாது இல்லையா? இப்ப ராகவேந்திரருக்கு கோயில் கட்டலாம், பட் ஒரு அம்மன் கோயில்ல நடக்கிற மாதிரி பூஜை அங்க நடக்காது. அது சும்மா ஏதோ ஒரு நாள் வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? இந்த மாதிரி விதிபூர்வமா இந்த டைமுக்கு இந்த நாளுக்கு இந்த மாதிரி தூய்மையானவங்க தான் பண்ணணும், இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லை? மகாவிஷ்ணு இது மாதிரி இந்த மாதிரி விதிபூர்வமாக வேற யாருக்குமே நடக்கிறது கிடையாது. அது மாதிரி காந்திக்கு சிலைக்கு மாலை போடுவாங்க, அவ்வளவுதான், பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க கிடையாது. அது தேவாத்மாவா தர்மாத்மாவா இருந்தாலும் சரி. தர்ம ஆத்மானா தர்மம், மதம், மதத்தை உருவாக்கக்கூடிய ஆத்மாக்களாகிய இயேசு கிறிஸ்து, நபி, மதத்தை உருவாக்குறதுக்காக வராங்க இல்லையா? அவங்களுக்கு நம்ம கோயில் கட்டி பூஜையா பண்றாங்க, இயேசுக்கு அபிஷேகம் பண்றாங்களா? எதுவும் கிடையாது இல்லையா? நடக்கிறது கிடையாது. ஆனா பூஜைக்குரிய ஆத்மாக்களாகிய உங்களுக்கு எப்படி விதிபூர்வமா பூஜை நடக்குதுன்னா, யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி விதிபூர்வமா வேற யாருக்காவது பூஜை நடக்குதான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாருக்காவது நடக்குதா? யாருக்காவது நடக்குதா? யோசிச்சு பாருங்க. உங்களுடைய ஒவ்வொரு காரியத்துக்கும் பூஜை நடக்குது. இந்த கடைசி 100 வருஷத்துக்கு பேர் சங்கம யுகம், இறைவனும் குழந்தைகளும் சங்கமிக்கிறோம், அதாவது சந்திக்கிறோம். இந்த கடைசி 100 வருஷத்துல சங்கம யுகத்துல பிராமண குழந்தைங்க, பிரம்மகுமார் குமாரிகளாகி நீங்க பண்ற ஒவ்வொரு காரியத்துக்கும் அங்க பூஜை நடக்குது. இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றப்பாங்க. இப்ப இது எதுக்கு தயார்படுத்துறாரு பாபா அப்படின்னா, கடைசி இப்ப கொஞ்சம் பேர் தான் இந்த ஞானத்தை எடுப்போம், எல்லாரும் எடுக்க மாட்டோம். நாம தான் அந்த தேவதைகள். அந்த அம்மன் ஸ்வரூபம் இப்ப கணவனையே மனைவி தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இறைவனை நினைக்கிறதுனால இறைவன் நம்ம கணவன் ஆகுறாரு. அப்ப சிவனுடைய மனைவி தான் நாமனா நம்ம யார்? உண்மையிலே பார்வதி தேவி நாம தான். ஸோ மேல்மலைனூர் எல்லாமே நம்மளுடைய நினைவு தான், இப்ப நடக்கிறதுடைய நினைவு. சொர்க்கத்துல இருக்கிறது கிடையாது, அது லக்ஷ்மி. அம்மன் நாம இப்பதான், ஏன்னா சிவன் வரும்போது தான் நம்ம மனைவி இருப்பாங்க. அப்ப கட்சி நேரத்துல என்ன ஆகுனா, எல்லாருமே இந்த ஞானத்தை எடுக்கிறது கிடையாது. இருந்தாலும் அவங்களும் இறைவனுடைய குழந்தைங்க தானே. இப்ப இறைவனுடைய மனைவி நீங்கன்னா உங்களுக்கும் அவங்க குழந்தை தான். அப்ப அந்த குழந்தைங்க துடிக்கிறத நீங்களும் பார்த்துட்டு கம்முன்னு இருக்க மாட்டீங்க. அந்த குழந்தைக்கு தானா இறைவனை நினைக்கக்கூடிய சக்தி இருக்காது. ஸோ நீங்க இறைவனை நினைச்சு நினைச்சு அந்த சக்தியை அடைஞ்சு அந்த ஆத்மாவை பார்த்த உடனே அந்த ஆத்மாவுடைய உயிர் பிரிஞ்சிடும். கட்சியில என் உயிர் பிரிய மாட்டேங்குதேன்னு துடிச்சிட்டு இருப்பாங்க உலகம் அழியும் போது இல்லையா? இப்ப சென்னையில இது வரைக்கும் தண்ணி வந்துச்சு, இதுக்கு மேல போச்சுன்னா அப்ப உயிர் போனா போதும் தானே இருப்பாங்க. ஸோ அப்ப அந்த சக்தியை கொடுக்கும். அது சூக்ஷ்ம உடல்லையும் சுத்துவாங்க, ஆத்மா தான் அழியாது. ஸோ ஆத்மா தூய்மையானதான் மேலே போகும். ஸோ உங்க ஒரு வினாடி பார்வையில அந்த ஆத்மா தூய்மையாக்கி அனுப்புவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காரியத்தை கடைசி நேரத்துல நீங்க பண்ணுவீங்க.
இதோடைய நினைவு மேல்மலையனூரில் அமாவாசை அப்போ நடக்குது. நான் இப்போ தான் போய் பார்த்தேன், இதில் வீடியோவில் கூட காட்டுறேன். என்ன நடக்குதுன்னா, அந்த அம்மனை வந்து அலங்காரம் பண்ணி அப்படியே அது கால் மேலே கால் போட்டு உட்காந்து அழகாக செம சூப்பராக இருக்கும். போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே ஊஞ்சல் கிட்ட எடுத்துகிட்டு வரும்போது எல்லாம் அப்படியே ஒரு பிடிச்ச நடிகர் ஓப்பனிங் சீன் வந்தால் எப்படி கை தட்டுவாங்களோ அது மாதிரி பயங்கரமாக கை தட்டுறாங்க. தட்டு இப்படி திரும்பி பார்த்தா டக்குன்னு எல்லாருடைய கையிலையும் கற்பூரத்தை எலுமிச்சம்பழத்தில் கொளுத்தி இப்படி காட்டி வச்சிருக்கிறாங்க. அதோடைய உண்மையான அர்த்தம்னா கடைசி இப்போ ஆத்மாவை பார்க்கறதுக்கு தானே பயிற்சி கொடுக்குறாரு. கடைசி நேரத்தில் அந்த ஆத்மாவை பார்க்கக்கூடிய பக்குவம் வந்துச்சுன்னா உலக அழிவு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ உங்களை வச்சு தான் அதோடைய ஆதாரமே இருக்குது. 3வது கண்ணை திறந்தா உலக அழிவுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ஞானன்ற 3வது கண், அதாவது ஆத்மான்ற ஞானம் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும் பொழுது, ஆத்ம உணர்வுலேருந்து ஒவ்வொருத்தரையும் ஆத்மாவை பார்க்கும் பொழுது ஒரு ஒளியாக தானே, புத்தினால தான் பார்ப்பீங்க, கண்ணுக்கு தெரியாது, புத்தினால பார்ப்பீங்க. அப்படி பார்க்கும்போது தான் உங்களுக்கு அவ்வளோ சக்தி வரும். அவங்களுக்கு ஒரு வினாடியில் அமைதியை கொடுத்து அனுப்பிடுவீங்க மீண்டும் இதே பாருங்க. ஸோ அந்த நினைவு தான் அங்கே பார்த்தீங்கன்னா பாருங்க. அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் அப்படி பார்த்து சக்தி கொடுக்கும்போது அவங்களுக்கு நீங்கள் அவங்களுடைய இஷ்ட தெய்வங்களாக காட்சி தெரிவிங்க. அதை தான் அங்கே காட்டுறாங்க. அவங்க ஆத்மாவை காட்டுறாங்க, உடனே அதை எடுத்து ஊஞ்சலில் உட்கார வைக்கிறாங்க இல்லையா. அப்போ அது உங்களுடைய விளையாட்டு. அதான் அந்த பாட்டு, அங்காளம்மா ஆட போறா விளையாட போறான்னு ஒரு பாட்டு. அப்படியே நம்ம ஞானம் தான். நீங்கள் இதை கேட்டுட்டு அதை பார்த்தீங்கன்னா செம குஷியாக இருக்கும். அப்போ இப்போ நம்ம அந்த கடைசி நேரத்தில் பண்ணுறதோடைய அதோடைய நினைவாக அப்படி ஒரு பண்டிகை. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும், இது ஒரு உதாரணத்துக்காக நான் இதை சொன்னேன். ஸோ அதே மாதிரி தான் எல்லா பண்டிகையுமே இப்போ இந்த சங்கமயுகத்தில் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு காரியத்துக்காக தான் நடக்குது. ஏன்னா நீங்கள் கர்ம யோகி ஆகுறீங்க. ஏன்னா காரியம் நீங்கள் செய்யும் பொழுதே கை கால் காரியம் செய்து உங்களுடைய புத்தி இறைவனை நினைவு செஞ்சுட்டே இருக்குது. இது எப்பயுமே நினைவு செஞ்சுட்டு இருக்கிறது. அதுதான் கர்மயோகி. கர்மம்னா காரியம், யோகம்னா இறைவனோட நினைவு. புத்தியில் அந்த நட்சத்திரம் பார்த்துக்கிட்டு அதை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் நாளாக இருந்தாலும் பரவாயில்ல, முயற்சி பண்ணிட்டே இருங்க. ஒரு நட்சத்திரம் செம்பொன் நிறமான இடத்துல ஜொலிச்சிட்டு இருக்குது. அதுதான் கர்மயோகி. அதனால் பூஜை கூட நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நடக்குது. ஆனால் யோகத்திலிருந்து செய்கிற காரியத்துக்கு, சும்மா செய்கிற காரியம் சும்மா செஞ்சீங்கன்னா பாவம் தான் பண்ணுவீங்க. ஏன்னா ஒருத்தர் உடம்புன்னு பார்க்குறதே பாவம் தான், ஆத்மான்னு பார்க்குறது தான் புண்ணியமான காரியம். அப்போ அது பாபாவுடைய நினைவில் இருந்தால் தான் முடியும். இப்போ அது தர்ம ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி, மகான் ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி, கோயிலே கூட அவங்கள வச்சாலும் கூட சரி, அவங்களுக்கு விதிபூர்வமான பூஜையெல்லாம் நடக்காது. அப்படி நீங்க மத்திய காலத்திலும் மிக உயர்ந்தவங்க. உங்களை மாதிரி உங்க கோயில் மாதிரி பெருமாள் கோயிலுக்கு ஈக்குவலா வேற எதுக்காவது நடக்குதா பூஜை? எவ்வளவு அலங்காரம், காந்திக்கோ ராகவேந்திரக்கோ அப்படி நகையில அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கிடையாது தானே? அந்த மாதிரி விதிபூர்வமா கிடையாது தானே, இல்லையா? அப்படி நீங்க அந்த மத்திய காலத்துல கூட, அது ஹிந்தி வார்த்தை மத்தியம், அதாவது நடுவுல கூட மிக உயர்ந்தவங்க. சரி, அதை விடுங்க. இப்போ கடைசிக்கு வாங்க, இந்த இறுதி காலத்தில் கூட வாங்க. உலகம் முடிய போகுது, கடைசின்னு ஒரு வருஷத்தில் எடுக்கிறீங்க, இன்னும் 20 வருஷம் தான் இருக்குது மீதி சொர்க்கம் வர்றதுக்கு. ஸோ இந்த இறுதி டைம் கூட வந்து பாருங்க. இந்த இறுதி காலத்திலும் சங்கமயுகத்தில் நீங்கள் தான் உயர்ந்த காலம், உயர்ந்த ஆத்மாக்கள். ஏன் அப்படி என்ன உங்களுக்கு உயர்ந்த தன்மை இருக்குது? இப்போ என்ன இருக்குது? சுயம் பாப் தாதா, அதாவது பரமாத்மா மற்றும் ஆதி ஆத்மா ஆக பாப் தாதா இருவர் மூலமாகவும் பாலனை பெறுகிறீர்கள். இப்ப இறைவன் நமக்கு யாருன்னு சொன்னோம்? அப்பா. அப்பா தானே குழந்தை வளர்ப்பாரு. ஸோ இப்போ இறைவனுடைய வழிபடி நாம வளர்றோம். அப்ப இறைவனே நேரடியாக வளர்க்குற, இது சாதாரண இதுவா? சரி, இந்த பிரம்மாவை பற்றிய ரகசியத்தை சொல்ல இல்லையா? இந்த பிரம்மாவுடைய ரகசியம் என்னன்னா, முதல்ல நாராயணா வந்தார் இல்லையா, ஒரு ஆத்மா வந்திருக்கும்ல, அந்த ஆத்மா மறுபிரிவு எடுத்து கடைசி பிறவில தான் இப்படி ஆயிருக்கு சாதாரண ஆத்மாவா. ஸோ ஆதி ஆத்மா இவர் தான். முதல்ல இவரை தானே பிரம்மாவா படைக்கிறாரு. இந்த சங்கம யுகத்திலையும் அங்கேயுமே முதல்ல நாராயணாகவும் இவர் தான் பிறக்கிறார். ஸோ அந்த நாராயணனுடைய ஆத்மாவும் கடவுள் சிவனுமே வந்து உங்களை வளர்க்குறாங்கன்னா நீங்க என்ன சாதாரண ஆத்மாவா? எவ்வளோ பெரிய பாலனை இல்லையா?
இதுதான் பாப் தாதானு. தாதானா அண்ணன், பாபானா அப்பா இல்லையா? இப்ப இது ரெண்டு பேரும் சேர்ந்து வர்றதுனால பாப் தாதானு. அதாவது பாபா அப்பா, தாதானா அண்ணன், ரெண்டு பேரும் சேர்ந்து வர்றதுனால பாப் தாதா. ஸோ பாப் தாதா ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை பாலனை பண்றாங்க, அதாவது வளர்க்குறாங்க. படிப்பையும் படிக்கிறீங்க, கூடவே சத்குரு மூலமாக ஸ்ரீமத்தை பெறுவதற்கு உரியவராகவும் ஆகிடுறீங்க. ஸ்ரீனா உயர்ந்த, மத்துனா வழி. இறைவன் கொடுக்கறது தான் உயர்ந்த வழி இல்லையா? ஸ்ரீமத் பகவத்கீதைன்றோம். உண்மையிலே இறைவன் சொன்னாதான் அது உயர்ந்த வழியே. ஸோ அது இதுதான். அவங்க தவறுதலாக அந்த கீதைக்கு கொடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த கீதை ஏது வந்து மனிதர்கள். இந்த கீதையை கேட்டு தான் ஸ்ரீகிருஷ்ணரே பிறக்கிறாரு. ஆனால் அவங்க தவறுதலாக ஸ்ரீகிருஷ்ணரே சொன்னாருன்னு எழுதிட்டாங்க. ஸ்ரீகிருஷ்ணர் எதுக்கு சொல்லணும்? அவர் சொர்க்கத்தில் இருக்காரு. ஸ்ரீமத் பகவத்கீதை வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குறதுக்கானது. தூய்மையானவங்க கிட்ட போய் எதுக்கு சொல்லணும் இல்லையா? அது தவற எழுதிட்டாங்க. சரி, இப்போ பாப்பா சொல்றது சத்குருவாக இறைவனே இருக்கிறார். ஸோ அவர் மூலமாக உயர்ந்த வழியை பெறுவதற்கு தகுதியுடையவராகவும் ஆகிடுறீங்க. அப்படி அனாதி காலம் பரந்தாமத்தில் இருக்கிற டைமும் சரி, ஆதி காலம் சொர்க்கத்தில் இருக்கும்போதும் சரி, மத்திய காலம் உங்களை கோயில் கட்டி கும்பிடும் போதும் சரி, இப்போ இறுதி காலத்திலும் சரி, எல்லாத்துலேயுமே நீங்கள் தான் உயர்ந்தவராக இருக்கிறீங்க. அந்த அளவுக்கு போதை இருக்குதா? நான் எவ்வளோ உயர்ந்தவன்ற போதை உங்களுக்கு இருக்குதா? இந்த நினைவை நீங்கள் வெளிப்படுத்தி எண்ணி பாருங்க. இந்த நினைவை முதல்ல வெளியில் எடுத்துட்டு வாங்க. உள்ளடங்கி போக வைக்காதீங்க. திரும்ப திரும்ப ஆசைப்படுறதுங்க. ஐயோ நான் தான் நாராயணனா இருந்தேனா, ஐயோ இவங்கெல்லாம் என்னதான் கும்பிடுறாங்களா, அதை திரும்ப திரும்ப எடுத்துட்டு வாங்க. அப்போதான் அந்த குணங்கள் உங்களுக்கு வெளியே வரும் இல்லையா? சும்மா சொல்லும்போது மட்டும் சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. அதை எண்ணி பாருங்க. மனசுல புத்தியில இந்த பிராப்தியை ஓட விடுங்க. திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல மனசுல அது ஆட்டோமேட்டிக் எண்ணங்களா ஆயிடும். புத்தியின் மூலமா ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, நான் தான் நாராயண ஆத்மா, சிவனை நினைச்சு அப்படி ஆனேன், சிவனுக்கு ஈக்குவலா ஆனதுனால நான் அப்படி பிறவி எடுத்தேன். திரும்ப திரும்ப அதை ஓட விடுங்க அந்த எண்ணங்களை. எந்த அளவு இந்த நினைவை நீங்க வெளியே எடுத்துட்டு வருவீங்களோ அந்த அளவு நினைவில் ஆன்மீக போதை இருக்கும் இல்லையா? இப்போ இந்த மாதாஜி சாதாரணமாக உமா அப்படின்னு பார்த்தா போதை வராது. இவங்க சத்தியுகத்தில் நம்ம கூட ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸ்ரீநாராயணன் உடலில் இருப்பாங்க. அந்த ஸ்ரீநாராயணன் கூட நான் பேசிகிட்டு இருக்கிறேன், நானும் ஒரு நாராயணன் தான். அப்போ எப்படி போதை இருக்கும்? ஸோ அதான் நிகழ்காலம் தான் நமக்கு எதிரி. நிகழ்காலத்தையே பார்க்காதீங்க. இப்போ சாதாரண கீழே உட்காந்துட்டு இருக்கிறாங்க, ஆனால் எவ்வளோ பெரிய நாராயணன் பதவி, அதை எடுத்துகிட்டு வரதான் அந்த போதை வரும், ஆன்மீக போதை வரும். எந்த அளவுக்கு இதை ஓட விடுறீங்களோ அப்போ தான் அந்த குஷி இருக்கும், சக்திசாலியாக ஆவீங்க. இங்கே நாம் எதை ஓட விடுறோம்? கடன் தொல்லை, பணத்தொல்லை, ஒருத்தன் திட்டினது, இதைத்தான் மைண்டில் ஓடுறோம். நம்மள திட்டினது இல்லாமல் சீரியலில் யாரையோ திட்டினதெல்லாம் மனசில் ஓட விடுறோம். அப்போ சக்தி இழந்து துக்கத்துக்கான வழியை தேடிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த குஷியான விஷயங்களை ஓட விடுங்க. அப்போ ஆத்மா சக்திசாலியாக இருக்கும். என்ன நடந்தாலும் உங்களுக்கு தாக்காது. இறந்தா கூட ஆத்மா இன்னொரு பிறகு எடுத்துச்சு, நான் அழணும். இங்கே ஒருத்தவங்க வீட்டில் அழுதுட்டு இருப்பாங்க, இதே ஆத்மா பிறக்கிற வீட்டில் பர்த்டே கொண்டாடிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் மைண்டுக்குள்ளே சுத்த சக்திசாலியாக குஷி நிறைஞ்சதாக ஆன்மீக போதையில் இருப்பீங்க. அந்த அளவு மிக உயர்ந்த ஆத்மாவா ஆகி இருக்கிறீங்க. அதனால எப்பவுமே நான் தான் அந்த மிக உயர்ந்த ஸ்ரீ நாராயணன், சிரேஷ்டம்னா உயர்ந்த, ஹிந்தி வார்த்தை, உயர்ந்ததாக நான் தான் ஆகி இருக்கிறேன், ஒவ்வொரு கல்பத்திலும் நான் தான் ஆகிட்டே இருப்பேன்ற இந்த நிச்சயம் உறுதியா இருக்குதா? போதை இருக்குதா? ஸோ எப்பவுமே இதான் ஓடணும், நான் தான் இந்த நாராயணன், அந்த போதை இருக்குதா? உறுதியான நிச்சயம் இருந்துச்சுன்னா கையை தூக்குங்க. தூக்குங்க. டீச்சர்கள் கூட கையை உயர்த்தினாங்க, டீச்சர்களும் கையை தூக்குனாங்க. மாதர்களோ அதாவது பெண்களோ எப்பவுமே குஷின் ஊஞ்சல்ல ஆடுகிறார்கள். ஆடுறீங்க தானே? பாபா எப்படி கேட்கிறார்? பாபா அப்படிதான் சொல்லுவாரு, எப்பயுமே குஷியா இருப்பாங்க என் குழந்தைங்க, குஷியா தானே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. மாதர்களுக்கு மிகுந்த போதை இருக்குது. என்ன போதை இருக்குது? எங்களுக்காகவே தந்தை வந்திருக்கிறார். இந்த போதை இருக்குது தானே? துவாபர யுகத்துல இருந்து எல்லாருமே உங்களை கீழே தான் தள்ளினாங்க. சத்தியுகத்திலாம் பெண்களுக்கு நல்ல மரியாதை இருக்கும்.
ஆக்சுவலாக முதல்ல பெண்கள் தான் இருப்பாங்க. பேரே லக்ஷ்மி நாராயணன், லக்ஷ்மி தான் முன்னாடி வச்சாங்க. இப்போ பேரில் மட்டும்தான் இருக்கு, மற்றதுல பின்னாடி தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க துவாபர யுகத்துல இருந்து பெண் அடிமை. அப்புறம் இப்போதான் மறுபடியும் ஆணுக்கு சமமா நான் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ மரியாதை கிடைக்குது. மரியாதை கிடைச்சதுன்றாரு. ஸோ ஆரம்பத்துல இருந்து கீழே தள்ளிட்டாங்க பெண்களுக்கு. அதனால இறைவனுக்கே, அந்த தந்தைக்கே மாதர்கள் மேல மிகுந்த அன்பு இருக்குது. மேலும் பிரத்யேகமாக மாதர்களுக்காக தந்தை வந்திருக்கிறாரு. அதனால குஷி அடைகிறாங்க பெண் குழந்தைகள். ஏன்னா இந்த ஆண்கள் பெண்கள் எல்லாம் படிக்கிறனால தான், ஆனால் பெரும்பாலும் யார் படிச்சுட்டு இருக்கிறா? பெண்கள் தான் படிச்சுட்டு இருக்காங்க. அதனால குஷி அடைகிறாங்க. குஷி அடையிறீங்க, ஆனா எப்பவுமே இந்த குஷியோட நீங்க இருக்கணும். இப்ப கையை உயர்த்துறீங்க, குஷியா இருக்கிறீங்க, ஆனா ஊருக்கு போகும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு அந்த போதை இறங்கிடுதுன்னு இருக்கக்கூடாது. எப்பவுமே ஒரே சீரான அழியாத போதை இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், நான் உயர்ந்ததுல உயர்ந்த ஆத்மான்றது திரும்ப திரும்ப மனசுல அசை போடதான் அந்த போதை வரும். இப்ப உங்களுக்கு நீங்க உட்காந்துட்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒரு மனநிலை வந்திருக்கேன், திடீர்னு உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. அப்ப உங்க வீட்டுல இருந்து ஃபோன் வருது. உங்க அப்பா அம்மா ஃபோன் பண்ணுவாங்கம்மா, நீ நேற்று லாட்ரி சீட் வாங்கினல, அதுல 50 லட்சம் வந்துருச்சுமா. உட்காந்துன்னு இருப்பீங்க, ஆனா உள்ளுக்குள்ள போதை அப்படியே முகமே ஜொலிக்கும். நீங்க அதை வாயில சொல்லாட்டினாலும் ஜொலிக்கும் தானே. ஆனா இங்க இறைவன் கொடுக்குற லாட்ரி சீட்டுக்கு முன்னாடி அது ஒண்ணுமே கிடையாது. உங்களுடைய செல்வங்களை என்ன தங்கம் செங்கல தங்கத்துல இருக்கும்னா அப்ப எப்படி இருக்கும்? இங்க தங்கமே வச்சிருக்க கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டுன்னு இருக்கிறாங்க இல்லையா? அப்ப ஆனா இறைவன் ஏற்கனவே சொல்லிட்டாரு, உங்களுக்கு எல்லாத்தையும் பிடிக்குவாங்கன்னு 69ல சொல்லிட்டாரு. இப்ப எல்லாம் நடந்துட்டு வருது இல்லையா? அப்ப உங்களுடைய சொத்து அங்க இதுவே பண்ண முடியாது. அங்க இந்த மாதிரி சட்டம் எல்லாம் போட மாட்டாங்க, எல்லாருக்கும் எல்லாமே இருக்கும். இப்ப ஏன் சட்டம் போடுறாங்கன்னா, ஒருத்தனே பதிக்க கூடாதுன்றதுக்காக போடுறாங்க. அங்க பதுக்குற எண்ணமே இருக்காது, ஏன்னா ஆத்ம உணர்வுல இருப்பாங்க. தேக உணர்வு இருந்தா தானே அப்படி. அதனால எப்பவுமே குஷியா இருக்கணும், போதை இறங்கக்கூடாது. ஏன்னா இது ஒரு வினாடி பாபாவை நினைக்கிறீங்க, அங்க கோடானு கோடி சொத்து உங்களுக்கு ஏறிக்கிட்டே இருக்கும். நினைவின் மூலமாக சம்பாதிக்கிறீங்க. இப்ப என்ன மாதிரி போதை இருக்கணும் உங்களுக்கு இல்லையா? அந்த சிட்டிசன் சொல்றாரு, நீங்க சொல்றது ஒன்னோட நடந்துகிட்டே இருக்கு. யாரு? இந்த எக்ஸாம் பண்றாருல. சரி. அவர்கிட்ட இப்ப சொன்னா இப்பதான் நடக்குதுன்னு அப்புறம் எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க. உலகத்துல எல்லாமே கொஞ்சம் ஆட்டம் கணிச்சுன்னா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப பாபா சொல்றது எப்பவுமே ஒரே சீரான அழியாத போதை இருக்கட்டும். அதுக்கு இந்த ஞானத்தை ஆசை போட்டுட்டு இருக்கணும். சில நேரத்தின் போதை மட்டும் பத்தாது, நிரந்தரமான போதை தான் நிரந்தரமான குஷி கொடுக்கும். மாதர்கள் உங்களுடைய முகம் தூரத்துல இருந்து பார்க்கறதுக்கு எப்படி தென்படணும்னா, ஆன்மீக ரோஜா மாதிரி தென்படணுமா. ரோஜா பார்த்தாலே எல்லாருக்கும் பிடிக்கும்ல, அந்த மாதிரி பிரியமானவர்கள் அவ்வளவு போதை. அவங்க கிட்ட போனாலே எனக்கு துக்கத்தையே மறந்துடுவேன்ப்பா, அந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா இந்த விஸ்வ வித்யாலயத்தை பற்றிய விஷயத்துல மாதர்கள் ஆன்மீக ரோஜா மலருக்கு சமமாக எப்பவுமே மலர்ந்திருக்கும் மலர்களாக இருக்கிறாங்க. மேலும் மாதர்களே பொறுப்புகளை எடுத்து இவ்வளவு பெரிய காரியம் செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்ற விஷயம்தான் எல்லாருக்குமே மிகவும் பிடிச்சிருக்குது, விசேஷமா தென்படுது இல்லையா? அதாவது இறைவன் வந்தது மட்டும்தான் இவர் உடம்புல, ஆனா இந்த இயக்கத்துடைய தலைமையே பார்த்தீங்கன்னா ஒரு பெண் தான். அது இருக்கிறாங்கல்ல, இந்த பிரம்மா பாபா பக்கத்துல ஒரு அம்மா இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் மம்மான்னு சொல்லுவோம். அவங்க தான் பிரம்மா இருக்கும்போதே தலைவி, பிரம்மா கிடையாது. அப்ப பெண்களாலே நடத்தப்படுற ஒரே இயக்கம் இது மட்டும்தான் உலகத்திலே. இவ்வளோ பெரிய ஆன்மீக இயக்கத்தை இறைவனே, அதுதான் இந்த ஞான கலசத்தை பெண்களுக்கு கொடுக்கறது தான். அம்மன் கையிலலாம் ஒரு குடத்துக்கு வச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ஞான கலசத்தை அவங்க கையில கொடுக்குறாங்க. அப்போ உலகத்துல எல்லாருமே வைக்கிறாங்க. அதுவும் என்னது, எல்லாமே படிக்காத பெண்கள், பெரும்பான்மையானவர்கள் படிக்காத பெண்கள், அல்லது அதிகபட்சமா 10வது வரையும் படிச்சவங்க. இப்போ அவங்களால இவ்வளவு திறமையா நடத்த முடியுது, சாதாரண விஷயமா இல்லையா? அப்ப இறைவன் நடத்துறாரு. ஸோ அதுதான். அப்ப இவ்வளவு பெரிய காரியத்தை பெண்களே செய்யறாங்கன்றதுதான் உங்களுக்கு எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்குது, விசேஷமாகவும் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த விஸ்வ வித்யாலயம், வித்யாலயம்னா ஸ்கூலு, யூனிவர்சிட்டி, காலேஜ் எதை வேணாலும் சொல்லிக்கலாம். விஸ்வம்னா உலகம்.
உலகளாவிய ஸ்கூல் இது. நடத்துறது ஒரு இறை தந்தை. எல்லாருக்கும், படிச்சவங்க படிக்காதவங்க வயசானவங்க பெரியவங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் யூனிவர்சலாக நடத்தப்படுற யூனிவர்சிட்டி இது. இதுல மாதர்கள் தான் இவ்வளோ பெரிய காரியத்தை ஆன்மீக ரோஜா மலருக்கு சமமா இருந்து செய்யறாங்க இல்லையா? மலர்ந்திருக்கும் மலர்களாக இருக்கிறாங்க எப்பவுமே. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய முகம் அப்படி உங்க குஷியை வெளிப்படுத்தணும். மகா மண்டலேஸ்வராக இருந்தாலும் அவரும் மாதர்கள் பொறுப்பாளர்களாக ஆகி இந்த மாதிரியான சிரேஷ்ட காரியத்தை சுலபமாக செய்வித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறார். பெண்களை பற்றி ஒரு பழமொழி இருக்குது, ஆனா அது உண்மை கிடையாது. அது பழமொழி தான். அது என்னன்னா, 2 பெண்கள் சேர்ந்து ஒரு காரியம் செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா? சொல்லுவாங்களே அந்த ஈகோ எல்லாம் வந்துடும் அப்படின்ற மாதிரி. ஆனா அது உண்மை கிடையாதுன்னு நிரூபிச்சு இருக்கிறீங்க. இங்க நீங்க ஃபுல்லா பெண்களால் பேரே பிரம்மகுமாரிகள் தான் இருக்கும். பிரம்மகுமார்னு இருக்காது, பிரம்மகுமார் குமாரிகள் தான். பட் பெரும்பான்மையானவர்கள் அவங்க தான் இருக்காங்க. ஏன்னா இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நடிகை ரம்பா இருக்கிறாங்களே, அவங்க 3 ரோசஸ்னு ஒரு படம் எடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3 ஹீரோயின். அவ்வளோ பிரச்சனை வந்துச்சான். ஏன்னா 3 ஹீரோயின் ஒன்னா சேர்ந்து நடிக்கிறது அவ்வளோ கஷ்டமா வந்துச்சான் ஹீரோக்கள் நடிக்கிறத விட. ஏன்னா அவ்வளோ ஈகோ ப்ராப்ளம் இவ்வளவும். ஸோ அவங்களே சொன்னாங்க, தயாரிப்பாளரே ரம்பா தான். ஸோ அவங்க சொன்னாங்க 2 பொண்ணு சேர்ந்தா கண்டிப்பாக ஈகோ வரதான் செய்யும் அப்படியே சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதனால தான் அந்த பழமொழி இருக்குது. 2 பெண்கள் சேர்ந்து ஒரு காரியம் செய்யறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இங்கே பொறுப்பில் யார் இருக்கிறா? இவ்வளோ பெரிய இயக்கம் இல்லையா? 115, அதாவது எல்லா நாட்டிலுமே இருக்குன்னு சொல்லலாம். அத்தனை இதையும் அவங்க கவனிக்கிறாங்கன்னா சாதாரண விஷயமா? பொறுப்புல இருக்கிறது பெண்கள் தானே. யாராவது சந்திக்க வராங்கன்னா என்ன கேட்குறாங்க? பெண்கள் நடத்துறாங்க, அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறது இல்லையான்னு கேட்குறாங்களாம். நாங்க எல்லாமே பெண்கள் தான், இவங்களுக்குள்ள ஈடுபாடுலாம் வராத. நீங்க அங்க பாத்தீங்கன்னா கட்டி தழுவிட்டு இருப்பாங்க தாதிங்கெல்லாம். அவ்வளோ அன்பா, பிரகாஷ் மணி தாதி, ஜானகி தாதி அப்படி கட்டி பிடிப்பாங்க. அவ்வளோ அன்பா இருக்கிறாங்க. 101 வயசு ஆயிடுச்சு. எவ்வளோ பெரிய விஷயம். மற்ற இயக்கங்கள்ல ஒருவேளை பெண்கள் இருக்க மாட்டாங்க. தலைமையில எப்படியும் பெண்கள் இருக்க மாட்டாங்க. கீழே வேணா இருப்பாங்க. ராமகிருஷ்ண மடம் அந்த மாதிரி இதுல கீழே தான் இருப்பாங்க. தலைமையில ஆண் தான் இருப்பாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் போட்டு கட்டி வைப்பாங்க. இங்க வெறும் அன்புனாலே நடக்குது. எவ்வளோ பெரிய விஷயம். ஸ்ட்ரிக்டான ரூல் இறைவன் மட்டும்தான் போடுவார். அதை ஃபாலோ பண்ணலன்னா ஒன்று கொண்டுடுவோம் அப்படி எதுவுமே கிடையாது. ஜெயிலில் போட்டுருவணும் அல்லது பதவி குறைச்சணும் எதுவுமே இங்கே கிடையாது. அதனால தான் எல்லாருமே வந்தால் கேட்குறாங்களாம், நாங்கள் பெண்களே நடத்துகிறாங்க, அவங்க சண்டை போட்டுக்க மாட்டாங்களா, பிரச்சனை பண்ணுறது இல்லையான்னு கேட்குறாங்களாம். ஆனால் இவங்க சாதாரண பெண்கள் கிடையாது. எல்லாருக்குமே இது பொருந்தும். சாதாரண பெண்கள் கிடையாது. பரமாத்மா மூலமாக பொறுப்பாளராகி இருக்கிற ஆத்மாக்கள்னு பாவம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஆனால் தான் அவங்க கேட்குறாங்க. இங்கே நடத்திட்டு இருக்கிற ஒரு இறைவன் பெண்கள் மூலமாக நடத்திட்டு இருக்கிறாருன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா? பரமாத்மா செய்கிற காரியத்துக்கு அவங்க பொறுப்பாளராக இருக்கிறாங்க. அவருக்கு உடம்பு கிடையாது, அவர் தான் செய்கிறாரு, ஆனால் இவங்க மூலமாக பண்ணிடுறாரு. பரமாத்மாவுடைய வரதானம் தான் இவங்களை இப்படி நடத்தி வைக்கிறது. அப்படின்னா அவங்களுக்கு என்ன தெரியும்? சகோதரர்கள் இங்கே பெண்களுக்குத்தான் மரியாதை, எங்களுக்கு இல்லையா அப்படின்னெல்லாம் யாரும் நினைக்கல தானே. எப்படி கேட்குறாரு? பிரதர்ஸ் கிட்ட கேட்குறாரு. இப்போ பெண்களை உயர்த்தி பேசினார், நீங்கள் அவ்வளோ குஷியாக உடனே பிரதர்ஸ்க்கு தோணும்ல, பாபா வந்தாலே பெண்களே உயர்த்துறாரு. அதுக்கு தான் கேட்குறாரு. அது பாபா எல்லாரும் திருப்திப்படுத்துறாரு. அப்போ பாருங்க, அதுதான் கடவுள்ன்றது. அவர் கேட்குறாரு, இன்னும் சகோதரர்கள் என்ன நினைக்கிறீங்க? இங்க பெண்களுக்கு தான் மரியாதை, எங்களுக்கு இல்லையான்லாம் நினைக்கல தானே. உங்களை பத்தியும் கூட 5 பாண்டவர்களின் மகிமை வர்ணனை செய்யப்பட்டு இருக்கிறது. சக்திகளுடன் 7 சீத்தலைகளை காமிக்கிறாங்க என்றால் ஒரு பாண்டவரையும் காண்பித்திருக்கிறார்கள்.
மேலும் பாண்டவர்கள் இல்லாமல் பெண்கள் மட்டுமேவும் இந்த இயக்கத்தை நடத்த முடியாது. பெண்கள் இன்றி பாண்டவர்களும் நடத்த முடியாது. 2 கைகளும் வேண்டும். ஆனா அரை கல்பம் 2000 வருஷம், முழு கல்பம் 5000 வருஷம் இல்லையா? அரை கல்பமாக தாய்மார்களை ரொம்ப கீழே தள்ளினீங்க தானே. இந்த உலகத்தினர் பெண்களால் ஒரு காரியத்தை, இவ்வளவு பெரிய இயக்கத்தை நடத்துறது அசம்பவம்னு நினைச்சாங்க தானே. அதனாலதான் தந்தை அதை சம்பவமாக்கினார். அது ஹிந்தி வார்த்தை. அசம்பவம்னா சம்பவத்துக்கு ஆப்போசிட். அதாவது நடக்க முடியாததுன்றதை நடத்தி காட்டினார், பெண்களால பண்ண முடியாதுன்றத. அப்ப ஆண்களையும் தப்பா நினைக்கக்கூடாது. ஏன்னா உங்களுடைய மகிமை தான் பஞ்ச பாண்டவர்கள் 5 ஆண்களை காட்டியிருக்கிறாங்க. அப்ப இது ஆண்கள், இந்த பிரம்மகுமாரிகளை ஆண்களுடைய நினைவாக பாண்டவர்களையும், பெண்களுடைய நினைவாக சக்திகளும். ஸோ பாண்டவ சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க, சக்தி பாண்டவர்கள். அப்ப பெண்கள் இல்லாமலும் இந்த இயக்கத்தை நடத்த முடியாது, ஆண்கள் இல்லாமலும் நடத்த முடியாது. இதுதான் பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா 2 கையும் வேணும். இருந்தாலும் நீங்க கீழே ரொம்ப பெண்களை தள்ளினீங்க. பெண்களால இது நடத்தவே முடியாது. பெண்களால தூய்மையா இருக்க வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 1 வருஷம் முன்னாடி கூட ஒரு பிரதர் சொன்னார் மலையாள இயக்கத்துல. அதை எல்லாத்தையும் இங்க சம்பவமா ஆக்கி காட்டுறோம். நீங்க மாதர்களை பார்த்து குஷி அடைகிறீங்க தானே, அல்லது இல்லையா? அப்ப இந்த மாதிரி சிஸ்டர்ஸ் மாதாஜிஸ் எல்லாம் பார்த்து உங்களுக்கு சந்தோஷம் தானே, இல்ல வருத்தமா? சே, நமக்கு அந்த புகழ் கிடைக்கலன்னு வருத்தப்படுறீங்களா? குஷி தானே. ஒருவேளை பெண்களை தந்தை பொறுப்பாளராக ஆக்கலன்னா புதிய ஞானம், புதிய சிஸ்டமான காரணத்தினால பாண்டவர்களை பார்த்து மிகுந்த குழப்பம் ஏற்படும். பெண்கள் கவசமா இருக்கிறாங்க. ஏன்னா புதிய ஞானம் இல்லையா, புதிய விஷயங்கள் இல்லையா. ஆனா சகோதரிகளுடன் எப்பொழுதும் சகோதரர்கள் உடன் இருக்கிறாங்க. பாண்டவர்கள் அவங்க காரியத்துல முன்னுக்கு இருக்கிறாங்க, மேலும் சகோதரிகள் அவங்களுடைய காரியத்துல முன்னுக்கு இருக்கிறாங்க. இருவர்களின் கருத்துப்படி ஒவ்வொரு காரியமும் தடையின்றி நடந்து கொண்டிருக்கிறது. 2மே நடக்கும். பாபா சேவை மட்டும் ஒரே ஒரு பிரதரோ ஒரே ஒரு சிஸ்டரோ நடத்தவே முடியாது. 2 பேரும் சேர்ந்தாதான் பண்ண முடியும் இல்லையா? அதான் பாபா சொல்றாரு, ஏன்னா இது புது ஞானம். நீங்க தான் இந்த தேவதைன்னு ஒரு ஆண் போய் சொன்னா சண்டைக்கு வந்துடுவாங்க. என்னடா என் குல தெய்வத்தை பார்த்து நீ தான் மனுஷன் தான் நாதுன்றன்ட்டு இல்லையா? ஆனா ஒரு பெண் சொன்னா சண்டை போட மாட்டாங்கல்ல, ஒரு ஆட்டோமேட்டிக்கா அமைதியா கேட்பாங்க. அதுக்குதான் அந்த பெண். அதான் சொல்ற, ஏன்னா இது புது ஞானம். வெறும் ஆண் போனா அடிதடி தான் விழும். அதான் சொல்றாரு. அதே மாதிரி புது முறை எல்லாமே இங்க எல்லாமே புதுசு. உணவு புதுசு, தூய்மை புதுசு, எல்லாமே புதுசு. இங்க நினைக்கிறது புதுசு. இங்க கோவிந்தா கிடையாது, சத்தம் கிடையாது, எதுவும் கிடையாது. அமைதியா இருக்கும். நேரடியா இறைவனே நினைக்கிறோம், நேரடியா இறைவன் கிட்ட ஞானத்தை அடையிறோம். அதனால சகோதரிகளோட சகோதரர்களும் இருக்கிறாங்க, தனியா கிடையாது. சகோதரர்களுக்குன்னு உள்ள காரியத்தை அவங்க தான் பண்ண முடியும், அவங்க அதுல முன்னுக்கு இருக்கிறாங்க. பெண்களுக்குன்னு உள்ள காரியத்தை இப்போ ஒரு சென்டரை தூய்மையா நடத்துறது பெண்களால தான் முடியும். ஆண்களால முடியும், பட் ஆனா அந்த அளவுக்கு முடியாது இல்லையா, பவர்ஃபுல்லா முடியாது. அப்ப 2 பேருமே அவங்கவுங்களுடைய காரியத்துல திருப்தியா நடந்து இணைந்து நாம அந்த காரியத்தை, ஈஸ்வரிய காரியத்தை செய்யறதுனால தடை இல்லாம நடந்துட்டு இருக்கு. இல்லைன்னா நீ பெரியவனா நான் பெரியவனா வந்துடும். ஒவ்வொரு நாளும் பாப்தாதா குழந்தைங்க செய்யற விதவிதமான காரியத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். புது புது திட்டங்கள் உருவாகிட்டே இருக்குது. நேரமும் எல்லோருக்குமே ஞாபகம் இருக்குது தானே, நினைவு இருக்குதா? அப்ப பாருங்க, நினைவு இருக்குதா? எதை கேட்கிறாரு? நேரம். என்ன நேரம் ஞாபகம் இருக்குதா? ஸோ பாபா குழந்தைங்க ஒவ்வொரு விதமான சேவை செய்யறாங்க, திட்டங்கள் புதுசு புதுசா பிளான் பண்றாங்க, எல்லாம் ஓகே. ஆனா நேரம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குதா? 1999 வட்டமும் முடிஞ்சிச்சு இல்லையா? 1999 வாணி இது. 99 வந்து விட்டது, 99 வந்து விட்டதுன்னு என்ன யோசிச்சிங்க? ஆனா உங்க அனைவருக்கும் சேவை செய்யறதுக்கான வருடம், தடையற்று இருப்பதற்கான வருடமாக கிடைத்தது.
பாருங்க 1999 மௌன பட்டிகள் செய்றீங்க தானே. ஆனா உலகம் பயப்படுது, ஐயோ 2000 வருஷத்துல உலகம் போயிடுமோன்ட்டு. ஆனா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க பயப்படுறாங்களோ அந்த அளவு நீங்க எல்லோரும் பாபாவுடைய நினைவின் ஆழத்துல போயிட்டு இருக்கிறீங்க. மனதின் மௌனமே ஞானக்கடலின் ஆழத்தில் செல்வது மற்றும் புது புது அனுபவங்களின் ரத்தினங்களை கொண்டு வருவது. பாபாவுடைய நினைவிலையும் பாபாவுடைய ஞான கருத்துக்களையும் ஆழத்துல போறீங்க. அப்பதான் மனசு உண்மையிலே சாந்தம் அடையும். இறைவனுடைய இந்த ஞானத்தை சுத்த சுத்த அப்படியே மனசு அப்படியே லேசா இருக்க மாட்டேன், எந்த விஷயமுமே வராது. அப்புறம் ஞானக்கடலா இருக்கக்கூடிய இறைவனுடைய அந்த நினைவின் ஆழத்துக்கு போறீங்க. அப்ப ஆழத்துக்கு போய் என்ன பண்ணுவீங்க, புது புது அனுபவம். அப்படியே மெய் மறந்து இருந்தா அப்படியே உடலையே மறந்து இந்த மாதிரி புது புது அனுபவங்கள்லாம் ஆகுது இல்லையா. உலகமெல்லாம் பயப்படுது, ஆனா நீங்க சந்தோஷத்தின் ஆழத்துக்கு போறீங்க. பாப்தாதா இதுக்கு முன்னாடி சைகை கொடுத்திருக்கிறாரு. எல்லாத்தையும் விட மிகப்பெரிய களஞ்சியம் எது? நிகழ்காலத்தையும் மற்றும் எதிர்காலத்தையும் உருவாக்குறது தான் மிகப்பெரிய களஞ்சியம். எல்லாத்தையும் விட மிகப்பெரிய களஞ்சியம் எது? நிகழ்காலத்தையும் மற்றும் எதிர்காலத்தையும் உருவாக்குது. அதுதான் உயர்ந்த களஞ்சியம், உயர்ந்த எண்ணத்தின் களஞ்சியம். ஸோ எல்லாத்தையும் உருவாக்குறது என்னது? அந்த எண்ணங்கள். இந்த வாணியுடைய தலைப்புக்குள்ளே இப்போதான் போறாரு. எண்ணத்தின் சக்தியின் மகத்துவத்தை தெரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்கிட்டு அதை அதிகப்படுத்தி காரியத்தில் எடுத்துட்டு வாங்கன்றாரு. அப்போ இருக்கிறதுலே உங்களுடைய நிகழ்காலத்தை உருவாக்குறதும் எண்ணங்கள் தான், எதிர்காலத்தை உருவாக்க போகிறதும் அந்த எண்ணங்கள் தான். அந்த எண்ணத்தின் சக்தி தான் மிகப்பெரிய சக்தி. அந்த சிரேஷ்ட எண்ணத்துடைய சக்தி குழந்தைகளாகிய உங்ககிட்ட இருக்குது. மற்றபடி எண்ணம் எல்லார்கிட்டையும் தான் இருக்கு. எண்ணங்களே எனக்கு இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஏதோ ஒன்றத்தை நினச்சி ஆசை போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா உயர்ந்த எண்ணத்துடைய சக்தி தான் மிகப்பெரிய சக்தி. அது உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. சிரேஷ்ட சக்தி, சுப பாவனை மற்றும் சுப விருப்பங்களுடைய எண்ணத்தின் சக்தி, மனம் புத்தியை ஒருமித்த நிலையில் ஆக்கும் சக்தி, அது உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. போன தடவையே பாபா சொல்லியிருந்தது, உயர்ந்த எண்ணங்கள், நல்ல உள்ளுணர்வு, அன்பு மற்றும் சகயோகம் நிறைந்த பார்வை உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. இதுதான் உங்களுடைய மூலதனமே. இதை வச்சே தான் சேவையை ஈஸியாக முடிக்கிறீங்க. இப்போ பாபா சொல்றாரு, அந்த எண்ணம் எல்லார்கிட்டையும் இருக்குது. ஆனால் அந்த எண்ணத்துடைய உயர்ந்த சக்தி மற்றவங்களை பற்றி நல்லா இருக்கணும், அந்த ஒரு எண்ணத்தை தான் வைக்கணும். உங்களுக்கு துக்கம் கொடுத்தாலும் ஸோ அந்த சுபபாவனை, சுப விருப்பங்கள், நல்ல விருப்பங்கள் வைக்கிற அந்த எண்ணத்துடைய சக்தி. ஸோ உங்களுக்கு துக்கம் கொடுத்தாலும் அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது இல்லையா. ஸோ அந்த மாதிரி எண்ணத்துடைய சக்தி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி மனசு புத்தியை ஒரு நிலைக்கு எடுத்துட்டு வரக்கூடிய சக்தி. என்னென்னமோ நடக்கும், டக்குன்னு பாபா கிட்ட போயிடுவீங்க. என்னென்னமோ காரியம் செய்வீங்க, பேசிட்டு இருப்பீங்க, ஆனால் பாபா நினைவில் இருக்கும். அப்போ நீங்கள் உண்மையிலே பரந்தாமத்தில் இருக்கிறீங்க. இப்போ உங்களுடைய மனசு புத்தி ஒருமிச்சிருது இல்லையா, அந்த சக்தி இதெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குது. உலகம் ஃபுல்லாக அலரும் உலக அழிவப்ப நீங்கள் பாபா கிட்ட அப்படி ஜாலியாக இருப்பீங்க. இதே உடம்பு இருக்கும், இந்த உடம்பு அழியும், நம்ம உடம்பு அழியும். ஆனால் ஆத்ம உணர்வில் இருக்கிறனால ஆத்மா அப்படி குஷி குஷியாக சரீரத்தை விடும். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. மேலும் நீங்கள் எவ்வளவு முன்னேறி சென்று கொண்டே இருப்பீங்களோ அந்த அளவு இந்த எண்ணத்தின் சக்தியை சேமிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கு தான் வீண் எண்ணத்தை விடவே கூடாது இல்லையா. இதை சேமிச்சுக்கிட்டே இருப்பீங்க, வீணாக இழக்க மாட்டீங்க. எந்த அளவுக்கு வேகமாக முன்னேறிட்டே இருக்கிறீங்களோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல எண்ணத்தை மட்டுமே சுத்த முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. அப்போ வீணாக இழக்கவே மாட்டீங்க. அப்போ வீண் விஷயத்தை அதில் டைமே ஒதுக்க மாட்டோம். டக்குன்னு இந்த சேவை முடிஞ்சோடனே அடுத்த சேவை போயிட்டே இருப்பீங்க. வீணாக இழக்கிறதுடைய முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? வீணான எண்ணம். வீணான எண்ணம் பெரும்பான்மையான குழந்தைங்க கிட்ட முழு நாளிலும் இன்னைய வரையும் கூட இருக்குதுன்னு பாப்தாதா பார்த்தார். தேவையில்லாத எண்ணம், ஐயோ என்ன ஆயிடுமோ, எதிர்காலம் என்ன ஆயிடுமோ, கடந்த காலம் இருக்குது, இந்த கடன் இது என்ன ஆயிடுது, அது என்ன ஆயிடுது, எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? இறைவன் கிட்ட வந்ததுக்கப்புறம் இந்த சங்கம் யுகத்தில் உங்களுக்கு நடக்கிற அனைத்திலும் நன்மை இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு.
இல்லாமல் போயிடுமான்னு சந்தேகப்பட்டீங்கன்னா அது வீண் தானே இல்லை. கண்டிப்பாக நடக்க போகிற ஒன்று டீச்சர் சொல்லிட்டா நீ கண்டிப்பாக பாஸ் ஆகிடும். நான் பாஸ் ஆகிடுவேன் டீச்சர்னு கேட்டுன்னு இருந்தேன். அந்த மாதிரி தான் பயம், தேவையில்லாத பயம். அது எல்லார்கிட்டையும் இருக்குது. தேவையில்லாத விஷயம் நியூஸ் பேப்பரில் போடுறது, என்னென்ன நடக்குது இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? என்ன நடக்குது ஏற்கனவே இறைன்னு சொல்லிட்டாரு, அதை கேட்டு நீங்கள் எதுவும் பண்ணல. எல்லாமே உங்கள் நன்மைக்காக, சொர்க்கம் வர்றதுக்காக நடந்துன்னு இருக்குது. ஏன்னா அவங்கவுங்க கஷ்டத்தை அனுபவிச்சே தீரணும், தண்டனை அனுபவிக்கணும் இல்லையா? இப்போ எப்படி ஸ்தூலமான பணம் செல்வத்தை சிக்கனத்தோடு உபயோகிப்பவர் எப்பவுமே நிரம்பியவராக இருக்கிறார். ஆனால் வீணா இழக்கிறவங்க எங்கேயாச்சும் ஏமாற்றத்தை அடைஞ்சிடுறாங்க. அந்த மாதிரி சிரேஷ்ட சுத்த எண்ணத்தில் உங்களுடைய கேட்சிங் பவர், அதாவது புரிந்து கொள்ளும் சக்தி, வைப்ரேஷனை பிடிப்பதற்கான சக்தி மிக அதிகரிச்சிடுது. அந்த அளவுக்கு அதுல சக்தி இருக்குது. சிரேஷ்ட சுத்த எண்ணத்துல உங்களுடைய கேட்சிங் பவர், வைப்ரேஷனை பிடிக்கிறதுக்கான சக்தி மிக அதிகரிச்சிடுது. அந்த அளவுக்கு அதுல சக்தி இருக்கு. எப்படி இந்த கம்பி இல்லாத தொலைபேசி, வயர்லெஸ் டெலிஃபோன், மற்ற அறிவியல் சாதனங்கள் காரியங்கள் செய்கின்றன, அதே மாதிரி சுத்த எண்ணத்தின் பொக்கிஷம் மூலம் யாராவது லண்டன்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆத்மாவின் எண்ண அலைகளை கூட உங்களால அந்த மாதிரி மிக தெளிவாக பிடிச்சிக்க முடியும். எப்படி கம்பி இல்லாத தொலைபேசி மற்றும் தொலைக்காட்சி பெட்டிகள் காரியம் செய்யுதோ, இதை விட தெளிவாக உங்களுடைய கேட்சிங் பவர், அதாவது ஒருமித்த நிலையின் சக்தி மூலம் இன்னும் அதிகரிக்கும். இந்த அறிவியல் ஆதாரங்களோ அழிஞ்சிடும். இந்த அனைத்து சாதனங்களும் எதோடைய ஆதாரத்துல இருக்குது? மின்சாரத்தின் ஆதாரத்துல. என்னென்ன சுகத்துக்கான சாதனங்கள் இருக்குதோ அதுல பெரும்பான்மையானவை மின்சாரத்தின் ஆதாரத்துல தான் இயங்குது. அப்படி உங்களுடைய ஆன்மீக சக்தி, அதாவது ஆத்மாவின் சக்தி, இந்த காரியத்தை செய்ய முடியாதா என்ன? என்ன அலைகள் அருகில் இருந்தாலும் தூரத்தில் இருந்தாலும் உங்களால அதை பிடிக்க முடியும். இப்ப நிலைமை என்னன்னா, ஒருமித்த நிலையின் சக்தி, மனம் புத்தி ரெண்டுமே ஒருமித்த நிலையில் இருக்கிறது என்றால் தான் கேட்சிங் பவர் இருக்கும். மிக அதிக அனுபவம் செய்வீங்க. சுயநலமற்ற சுத்தமான தெளிவான எண்ணத்தை நீங்க உருவாக்குனீங்கன்னா அது மிக விரைவிலேயே மற்றவங்களுக்கு அனுபவம் செய்ய வைக்கும். அமைதி சக்தியின் எதிரில் இந்த அறிவியல் சக்தி தலை வணங்கும். அறிவியல்ல கூட ஏதோ வெற்றிடம் இருக்கிறது, அதை நிரப்ப வேண்டும் அப்படின்னு இப்ப கூட உணர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. அமைதியின் சக்தியின் எதிரில் இந்த அறிவியல் சக்தியை தலை வணங்கும். அறிவியல் கூட ஏதோ வெற்றிடம் இருக்குது, அதை நிரப்பணும்னு இப்ப கூட உணர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. எனவே பாப்தாதா மீண்டும் இறுதி நிலை, இறுதி சேவை நேரத்தில் இந்த எண்ணத்தின் சக்தி மிக வேகமான சேவை செய்விக்கும் என்று அடிக்கோடிட்டு அண்டர்லைன் பண்ணி காட்டுறார். எனவே எண்ண சக்தியின் மேல் இன்னும் அதிக கவனம் செலுத்துங்க, அதை மிச்சப்படுத்துங்க, சேமிப்பு செய்யுங்க, மிக உதவியாக இருக்கும். இந்த எண்ணத்தின் சக்தி மூலம் சக்திகளை உபயோகப்படுத்துபவராக ஆவீங்க. அறிவியலின் மகத்துவம் என்ன? சூப்பரா புரியுதா உங்களுக்கு? ஓரளவுக்கு இது வரைக்கும் விளக்கம் கொடுக்கல, ஆனா புரியுது இல்ல? ஸ்லைட்டா வச்சா சரி. இப்ப பாப்பா சொல்றாரு, எல்லாரும் தான் யோசிக்கிறாங்க, ஆனா உயர்ந்த எண்ணம், உயர்ந்த விருப்பம், எல்லாரை பத்தி நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும், அந்த இதுதான். உங்களுடைய சொத்தை பறிச்சுக்கிட்டு நடு ரோட்ல விட்டாலும் அவங்களும் நல்லா இருக்கணும்ன்ற அந்த எண்ணம், அதுக்கு தான் இங்க ட்ரைனிங் கொடுக்குறாரு. ஏன் அந்த மாதிரி எண்ணம் வைக்கணும்? நான் சொன்னேன் இல்லையா, கடைசி நேரம் மேல்மலையனூர்ல நடந்தது சொன்னேன் இல்லையா,
ஸோ ஒரு வினாடியில் அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு பரந்தாமத்துக்கு அனுப்பக்கூடிய சக்தி உங்களுக்கு அப்போ தான் கிடைக்கும். நல்ல எண்ணங்களுக்கு தான் அந்த சக்தி வரும், கெட்ட எண்ணங்களுக்கு இருக்காது. அப்போ அந்த சக்தி உங்ககிட்ட தான் இருக்குது. அதனால் நீங்கள் வேகமாக போக போக சேமிச்சுக்கிட்டே இருப்பீங்க, வீணாக இழக்க மாட்டீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவையில்லாமல் பேசவே மாட்டீங்க, ஃபுல் சைலன்ஸ். ஏன்னா வாயை திறந்தாலே சக்தி போயிடும். உடம்போடைய எனர்ஜி போகும், அது ஒன்று. எண்ணத்துடைய சக்தி போயிடும். யோகா பண்ணி சேர்த்து வச்சா பவர் போயிடும். அப்போ நீங்கள் போக போக சேர்த்துக்கிட்டே இருப்பீங்க, இழக்க மாட்டீங்க. எதுக்குமே தேவையில்லாம அங்கே 2 பேர் அடிச்சுக்கிறாங்கன்னா அங்கே உள்ளே போனாலே கொஞ்சம் மைண்ட் அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சிடும். அது தேவையில்லை. இப்போ நியூஸ் பேப்பரில் பார்த்தா அதான் நடக்குது, டிவியை பார்த்தா அதான் நடக்குது, சீரியல் பார்த்தா ஒன்றத்தை பார்த்தீங்கன்னா ஒன்று சப்போர்ட் பண்ணீங்க, அதை எதிர்ப்பீங்க. ரெண்டுமே உங்களுடைய சக்தி விரயமாகுது. அப்போ நீங்கள் சேமிச்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா முக்கியமாக நீங்கள் இழக்கிறதுக்கான காரணமே வீணான எண்ணம் தான். எல்லா குழந்தைங்கக்கிட்டையும் இருக்குது. இப்போ பணத்தை சிக்கனமாக பண்ணுறவங்களுக்கு எப்பவுமே அவங்கக்கிட்ட காசு இருக்கும், கரெக்டு தானே? ஆனால் அப்படியே என்னாலும் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க கிட்ட என்ன பண்ணுவாங்க? திடீர்னு ஏமாந்தாலும் திடீர்னு சுத்தமாக இல்லாத ஒரு நிலைமை வந்துடும், கரெக்டு தானே? ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு நீங்கள் டேங்க்கில் தண்ணி நிரப்புற பழக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். டக்கு டக்குன்னு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுனாலும் காலை ஏஞ்சி உடனே டேங்க் போடுற பழக்கம் உள்ளவங்க காலியானவங்க காலியான அப்புறம் போட்டுக்கலாம், இப்போலாம் ஒன்றும் போடாத அப்படின்னு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? திடீர்னு ஒரு டைம் கரண்ட் ஆப்பு வச்சு அப்போ கத்திக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? அப்போ எப்பவுமே சேர்த்து வைக்கணுன்ற எண்ணம் உள்ளவங்க தான் என்ன பண்ணுவாங்க? போட்டுருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே செலவை சிக்கனமாக பண்ணி சேமித்து வைக்கிறவங்க எப்பவுமே நிரம்பி இருப்பாங்க. அவங்க எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. இல்லாட்டினா ஏதோ ஒரு டைமில் அவங்க ஏமாந்துடுவாங்க, 10 பைசா இல்லாத நிலைமை வந்துடும். சம்பளத்தை நினச்சிட்டு இருப்பாங்க, திடீர்னு அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவாங்க? காசெல்லாம் செல்லாதுன்றாங்க. அப்போ என்ன பண்ண முடியும்? அப்படி தானே எல்லாமே ஏமாத்துறாங்க இல்லையா? அப்போ அதே மாதிரி இந்த சுத்த எண்ணத்தை சேமிச்சுன்னா யாரை பற்றியுமே தப்பாக நினைக்கக்கூடிய எண்ணமே எனக்கு வராதுப்பா அப்படின்ற ஒரு எண்ணம். யார் இருந்தாலும் நல்லா இருக்கும், எல்லாருமே நல்லா அப்பா இந்த மாதாஜி எவ்வளோ நல்லவங்க, இந்த மாதாஜி எவ்வளோ நல்லவங்க, இந்த மாதாஜி எவ்வளோ, அவங்களுடைய விசேஷ குணங்கள் மட்டுமே எனக்குள்ள வந்துக்கிட்டே இருக்குதுன்னா என்ன ஆகும்னா கேட்சிங் பவர் அதிகரிக்கும். அது என்ன கேட்சிங் பவர் அப்படின்னா, உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் சொன்னால் தானே எனக்கு தெரியும், ஆனால் சொல்லாமலே இங்கே உட்காந்தாலே எனக்கு தெரியுன்றது அந்த எண்ணம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன வழியை இருக்கிறீங்க, அது எனக்கு கேட்சிங் வரும்ன்றது. ஸோ எண்ணத்தை, நல்ல எண்ணத்தையே வச்சுட்டு இருக்கும்பொழுது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு வந்துடும் அந்த சக்தி. இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா கடைசி நேரத்திலலாம் அப்படிதான் நடக்குமா? லண்டன்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆத்மா என்ன நினைக்குதுன்னு உங்களுக்கு இங்க இருந்தே தெரியுமா? அப்ப அங்க ஒரு அழிவு வருதுன்னா இங்க இருந்துட்டு அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க, அவங்க கரெக்டா அந்த இடத்துக்கு போவாங்க. வாயை திறந்து பேசுறதே கிடையாது. இதை டெலிபதின்னு சொல்றாங்க இல்லையா? டெலிபதி தான், ஆனா இதுதான் இறைவன் கற்றுக் கொடுக்கிறது. அவங்க அதை சயின்ஸ் மூலமா இப்ப இருக்குதுன்றாங்க, ஆனா அதை எப்படி செயல்படுத்துறதுன்னு தெரியாது அவங்களுக்கு. இல்லையா? இப்படியும் இருக்கலாம் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப மற்றவங்களுடைய எண்ணத்தை புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இந்த நல்ல எண்ணங்கள் வைக்கிற இது எனக்கு இல்லைன்னு வச்சுக்கலாம். எனக்கு துக்கம் கொடுக்குறாங்க, பாரு என்னை எப்படி திட்டுறாங்க பாரு, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை, நான் இங்க கத்திக்கிட்டு இருப்பேன் மனசுக்குள்ள. ஆனா அது நல்ல ஆத்மா நான் பழகணும்னா, நல்ல ஆத்மா ஏன் இப்படி பண்ணுது, அப்ப அது ஏதோ ஒரு வேதனை அனுபவிச்சிருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு சாந்தப்படுத்துவாங்க, அப்படியே சாந்தமாயிடுவாங்க. ஸோ உண்மையிலே அந்த பகுத்தறியும் சக்தி அப்பதான் வேலை செய்யும். எப்ப மற்றவங்களை பற்றி நல்ல எண்ணத்தை மட்டுமே உருவாக்கணும், இல்லாட்டினா தப்பா தான் வரும். இப்ப சுத்த எண்ணத்துடைய பொக்கிஷத்தின் மூலமாக தான் லண்டன்ல இருக்கிறவங்களுடைய எண்ணத்தை கூட உங்களால புரிஞ்சிக்க முடியுது, பிடிக்க முடியுது. அதான் கேட்சிங் பவர், பிடிச்சிக்குது. எப்படி வயர்லெஸ் டெலிஃபோன் மூலமாக, டிவியின் மூலமாக எங்கேயோ நடக்கிற காட்சி நீங்க பாக்குறீங்களோ, அந்த மாதிரி உங்களுடைய உயர்ந்த எண்ணங்கள் எங்கேயோ நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு இங்கேயே நடக்கிற மாதிரி அனுபவம் ஆகும். ஏன்னா எல்லா அறிவியல் இயந்திரங்களும் மின்சார சக்தியினால இயங்குது, கரண்டின் மூலமாக. ஆனா அந்த கரண்ட்டை கண்டுபிடிச்சதே மனுஷன்தான். அது உங்களுடைய படைப்பு, நீங்க தான் படைப்பவர் கரண்ட்டுக்கு. அப்ப படைப்பவர் உங்களால இதை பண்ண முடியாதா? எல்லா சயின்ஸ் ஆதாரங்களுமே பெரும்பான்மையானது கரண்ட்ல தான் இயங்குதுன்னா,
ஆன்மீக சக்தியின் மூலமாக எல்லாருடைய எண்ணங்களை பெறுவது உங்களுக்கு என்ன கஷ்டமா? அப்படி பெறணும்னா என்ன பண்ணணும்? உயர்ந்த எண்ணங்களை மட்டுமே உருவாக்குங்க. எதிர்மறையான எண்ணம், வெறுப்பு எண்ணம், வீணான எண்ணம் தேவையில்லை. பக்கத்து வீட்டில் என்ன சமைக்கிறாங்க அது நமக்கு எதுக்கு? தட்டில் வச்சா சாப்பிட போகிறோம், அவ்வளோதான். அதை பற்றி சிந்திக்கிறது இது எல்லாமே போயிடும், வேஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். அப்போ இப்போ நிலைமை என்னன்னா சொல்றாரு, ஒருமித்த நிலையின் சக்தி, மனசு புத்தி ரெண்டுமே ஒருமித்த நிலையில இருந்தாதான் கேட்சிங் பவர் இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நான் அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன், இப்போ போனால் அவங்க இருப்பாங்களா அப்படின்னு வேற ஒரு எண்ணம் வருது. அப்போ மனசு புத்தியும் ஒரே மாதிரி இல்லை. புத்தி ஒன்று சொல்லிட்டு மனசு இருப்பாங்களான்னு கேட்குது. ரெண்டு வரி, இந்த பக்கம் போய் அந்த பக்கம், அது மாதிரி ரோடு பிரியுதுன்னா இப்படி போனால் கரெக்டாக இருக்குமா, அப்படி போனால் கரெக்டாக இருக்குமா? ஸோ இப்படி அப்படி இல்லாமல் மனசும் புத்தியும் ஒரே மாதிரி எண்ணத்தை எப்போ உருவாக்குதோ, சண்டை போடாமல் கரெக்டாக. இப்போ ஒருவருடைய நினைவு பாபா பண்ணுவார், அவர் கரெக்டாக தான் பண்ணுவார்னா நீங்கள் யோசிக்க தேவை, கண்ணை மூடிட்டு பண்ணுவீங்க. அப்படி எப்போ மனசும் புத்தியும் ஒன்றா இயங்குதோ, நீங்கள் ஒரு இடத்துல புத்தி இப்போ 1 மணி நேரம் பரந்தாமத்தில் இறைவனே நினைக்கிறேன்னா அங்கேயே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அங்கே இருந்துட்டு இருக்கோம், ஐயோ வீட்டில் சமைக்கணும், ஐயோ டைம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி எண்ணங்கள் வந்துச்சுன்னா ஒன்றா இல்லைன்னு அர்த்தம். ஆனால் எப்போ அந்த மாதிரி ஒன்றா மெய் மறந்து இறைவனுடைய நினைவில் உங்களால் இருக்க முடியுதோ, இறைவனுடைய நினைவுன்னு இல்லை எங்கேயுமே புத்தியை செலுத்த முடியுதோ, அப்போ தான் மற்றவங்களுடைய எண்ணத்தை கேட்ச் பண்ணுற சக்தி உங்களுக்கு இருக்கும். எவ்வளோ பெரிய விஷயம் இதை! யாரோ ஒருத்தர் பண்ணாங்கன்ட்டு அவர் சாமியாரைக்கு அவரே கடவுள் நினச்சிட்டு காலில் ஊழ்ந்தாங்க. ஏன் சீரடி சாதாவெல்லாம் அப்படி வந்தோடனே என்ன நினைக்கிறேன்னு சொல்லுவாங்களாம் இல்லையா? ஆனால் அது எல்லாருக்குமே கற்றுக் கொடுக்குறாரு அந்த ரகசியத்தை. ஏன்னா அவர் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினச்சாரு, அதனால அந்த சக்தி இருக்குது இல்லையா? இப்போ அதுக்கு தான் பாபா சொல்றாரு, எப்போ இந்த மனம் புத்தி ஒருமிச்சு போகுதோ அப்போ மிக அதிகமாக அனுபவம் செய்வீங்க இந்த கேட்சிங் பவருடைய சக்தியை. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, சுயநலமற்ற எண்ணங்கள், ஒவ்வொரு எண்ணத்தையும் செக் பண்ணுங்க. சுயநலமற்ற எண்ணமாக இருக்குதா, தூய்மையான எண்ணமாக இருக்கா, யாரையும் கெடுக்கக்கூடிய விரோதமாக அந்த மாதிரி எண்ணங்கள் இல்லாமல் இருக்கா, தெளிவான எண்ணம் இருக்குதா? இப்படி சுயநலமற்ற சுத்தமான தெளிவான எண்ணத்தை உருவாக்குனீங்கன்னா சீக்கிரமா உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும். அமைதி சக்தியுடைய எதிரில் இந்த அறிவியல் சக்தி தலை வணங்கும். அறிவியல்ல கூட அப்ப பாருங்க, ஏன்னா கடைசியில பாபா சொல்றாரு அமைதி சக்தி தான் ஜெயிக்கும். சயின்ஸ் எல்லாம் தோத்து போயிடும் இல்லையா? புயல் வரும் வரும் நாங்க வந்துச்சா இல்லையா? எல்லாமே தோத்துட்டே இருக்கும். ஆனா இது டக்குன்னு ஜெயிக்குமா? இப்போ ஒருத்தர் மென்டலாகி வர்றன்னா அவனுக்கு ஒரு மாத்திரை கொடுத்து சாந்தப்படுத்துவாங்க. ஆனா நீங்க பார்த்த உடனே சாந்தமாயிடுங்க. அந்த மாத்திரை கூட வேலை செய்யாம அவன் மென்டலா சுத்திட்டு இருக்கலாம், ஆனா உங்களால முடியும். அப்ப உங்க சக்தியின் முன்னாடி அது தலை வணங்கும். ஏன்னா அறிவியல்ல கூட ஏதோ ஒன்று முடியாதது இருக்குதுப்பான்ட்டு அவங்க உணர ஆரம்பிச்சிருக்கிறாங்களாம். இன்னமும் ஒன்று இருக்குது. ஏன்னா இப்போ உதாரணமாக ஒரு ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புனாங்க. என்னன்னா, ஒரு துகள் ஆட்டம் சொல்கிறோம் பாருங்க, அந்த ஆட்டம்ல ஒரு இடத்துல இப்படி ஏதோ ஒரு மாற்றத்தை உருவாக்குனா எங்கேயோ இருக்கிற ஒரு அணுத்துகள் மாற்றம் ஏற்படுதான். அது எப்படின்னு அவங்களுக்கே தெரியல. அதைத்தான் இங்கே பாபா கற்றுக் கொடுக்குறாரு. உங்களுடைய எண்ணம் மாறும்போது என்ன ஆகுது? இறைவனோட இருக்கும்போது அப்படியே சாந்தத்தை ஃபீல் பண்றீங்க. அப்ப இந்த அதிர்வலைகள் பரவும் வாயுமண்டலத்தை, அதாவது காற்றுல பரவும். இப்ப இங்க சுத்தி இருக்கிறது துக்கம் கொடுக்கக்கூடிய வாயுமண்டலம் நடக்குது. யாரோ ஒருத்தங்க இறந்து கிடக்குறாங்க, எல்லாம் அழுகுறாங்க. ஆனா நீங்க இறைவனுடைய நினைவுல அப்படியே அமைதியாக்கி அந்த வாயுமண்டலத்தை மாத்துறீங்க. அப்ப ஒரு துகளுடைய மாற்றம் இன்னொரு துகளை மாற்றம், அது பல மில்லியன் மைலுக்கு அண்ணாண்ட கூட இருக்கலான்றாரு. சயின்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனா அது எப்படி மாத்துதுன்னு அவங்களுக்கு தெரியல. அதுதான் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? அமெரிக்கால இருக்கிறவங்கள உங்களால மாற்ற முடியும்னு சொல்றாரு இல்லையா? அப்ப அவங்க அதை நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப கூட ஏதோ ஒண்ணு இருக்குது, ஏதோ ஒண்ணு பாக்கி இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த சக்தி, இந்த உயர்ந்த எண்ணத்தின் சக்தி தான் கடைசி நேரத்துல மிக வேகமான சேவை செய்விக்கும். அங்க இந்த மாதிரி அரை மணி நேரம் 1 மணி நேரம் படத்தை வச்சுலாம் கிளாஸ் எல்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா அங்க படமும் இருக்காது, கேட்கக்கூடிய மனநிலையும் இருக்காது. ஏன்னா அவன் குடும்பத்தையே பறி கொடுத்துட்டு வந்து நிற்பான்
காதை துடிச்சிட்டு இருப்பான். ஜஸ்ட் நீங்க பார்த்தோன்னே அந்த ஆத்மா சாந்தமாயிடும். அதனாலதான் அம்மனுக்கு அவ்வளோ அபிஷேகம் நடக்குது. அந்த கடைசி நொடியில நாம பண்ற அந்த சேவைக்காக, எண்ணத்தின் மூலமாகவே பண்ற சேவை. அதனால இந்த எண்ணத்தின் சக்தி மேல அதிக கவனம் கொடுங்க, மிச்சப்படுத்துங்க, சேமிப்பு செய்யுங்க, இல்லையா? விரயம் பண்ணிடாதீங்க, சேர்த்து வச்சுட்டே இருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் மிக உதவியா இருக்கும். இந்த எண்ணத்தின் சக்தி மூலமா தான் சக்திகளை பிரயோகப்படுத்துபவரா நீங்க ஆவீங்க. ஸோ 8 சக்திகள் இருக்குது இல்லையா? விலகி இருக்கும் சக்தி, எதிர்கொள்ளும் சக்தி. இந்த சக்திகள் எல்லாமே எண்ணத்தின் சக்தியின் மூலமா தான். நான் அமைதி ஸ்வரூபமா இருக்கிறேன், என்ன வேணாலும் இருக்கட்டும், என்னுடைய அமைதியை கெடுக்க முடியாது, அந்த எண்ணத்தையே உருவாக்குவீங்க, அப்படியே அமைதியாயிட்டு இருப்பீங்க. ஸோ அதன் மூலமாக அந்த சக்தி இருக்குங்க. ஏதோ ஒன்று எதிர்கொள்ளணும், ஏதோ ஒருத்தங்க டெத் ஆயிடுச்சு, என் சுயம் பகவான் என்னோட இருக்கிறார், நான் எதுக்கு கவலைப்படணும், அந்த எண்ணத்தை உருவாக்கிட்டு இருப்பீங்க, எதிர்கொள்ளும் சக்தி தானா வரும். ஸோ எண்ணத்தின் சக்தியின் மூலமாக அனைத்து சக்திகளையும் காரியத்துல பயன்படுத்துவீங்க. சரி, சயின்ஸுக்கு என்னதான் அப்படி ஒரு மகத்துவம் உபயோகத்துல வருது அப்படிங்கிறதுனாலதான் இந்த அறிவியல் நல்ல காரியம் செய்யுதுன்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை அறிவியல்னால உங்களுக்கு எந்த பயனும் இல்லைன்னா எதுவுமே நினைக்க மாட்டாங்க, இல்லையா? எனவே அமைதியின் சக்தியை காரியத்துல கொண்டு வர்றதுக்காக ஒருமித்த நிலையின் சக்தி வேணும். உங்க கிட்ட வராங்க, இந்த ரூமுக்குள்ள வந்தாலே அவங்க அமைதியை அனுபவம் பண்ணணும். அப்பதான் இதோடைய மகத்துவம் அவங்களுக்கு தெரியும். காரியத்துல நீங்க கொண்டுட்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? உங்களுடைய புத்தி ஆலப்பாயாம இருக்கும். உங்களுடைய புத்தி மற்ற விஷயங்களை, விகாரங்களை மாட்டிக்கிச்சு, வீண் விஷயத்துல மாட்டிக்கிச்சுன்னா அனுபவம் செய்ய வைக்க முடியாது. மேலும் ஒருமித்த நிலைக்கான மூல ஆதாரமே மனசுடைய கட்டுப்படுத்தும் சக்தி. அதன் மூலமாக தான் மனோபலம் அதிகரிக்கிறது. எப்படி ஒண்ணுக்கு ஒன்று லிங்க் கொடுத்து ஆழமா எடுத்துட்டு போறாரு, புரியுதா? உயர்ந்த எண்ணம் இருக்கணும்ன்றாரு, அந்த உயர்ந்த எண்ணமும் ஒருமித்த நிலையில இருக்கணும்ன்றாரு. அந்த ஒருமித்த நிலைக்கு மூலாதாரம் மனசை கட்டுப்படுத்துற சக்தி வேணும், மனோபலம் அதிகரிக்கும். அதன் மூலம் அப்ப மனதின் கட்டுப்படுத்தனா, இங்க உங்களுக்கு பிடிச்சவங்களை வெட்டி போட்டிருக்கிறாங்க, மனசு பாரு பாருன்னு இல்ல, பார்க்காத, எல்லாரும் தான் உன்னுடைய குழந்தை, எல்லாம் சகோதர ஆத்மா தான், சக்தி கூட. அங்க பார்த்தா உன் சக்தி போயிடும், ஒரு வினாடியில் அதுல இருந்து வெளியே வரணும். டிவில எனக்கு பிடிச்ச சீரியல் ஓடுது, பாரு பாருன்னு அது பாட்டுக்கு சொல்லும், பார்க்காத, பார்த்தா சக்தி போயிடும். அதான் மனசை கட்டுப்படுத்துற சக்தி. இதன் மூலமாக தான் மனோபலம் அதிகரிக்குது. அந்த மனோபலத்துக்கு தான் மிகுந்த மகிமை இருக்குது. மந்திர தந்திரம் செய்யறவங்க கூட மனோபலம் மூலமாக அற்ப காலத்தின் அதிசயங்களை செஞ்சு காமிக்கிறாங்க, இல்லையா? விபூதி வர வைக்கிறது, லிங்கத்தை வர வைக்கிறது, எல்லாமே மனோபலத்தின் மூலமாக செஞ்சு காமிக்கிறாங்க. நீங்களும் விதிபூர்வமாக, மந்திர தந்திரத்தின் மூலமா இல்ல, விதிபூர்வமாக நன்மை பயக்கும் அதிசயம் காமிப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு விதி தெரியுது, இது பண்ணா இப்படிதான் ஆகும்னு பாபா சொல்றாரு. ஸோ இதன் மூலம் அதிசயம் செஞ்சு காமிப்பீங்க. ஒருத்தன் விபூதியை எடுத்து கொடுக்கறதுனால நீங்க அமைதியாயிடுவீங்களா? மனுஷனுக்கு அமைதி தான் தேவை, விபூதியா தேவை? விபூதி கிடைக்காத உலகத்துல இருக்கிறோம், இல்லையா? ஸோ விதிபூர்வமாக நன்மை பயக்கிற அதிசயத்தை செய்வீங்க, செஞ்சு காமிப்பீங்க. அது மற்றவங்களுக்கு வரதானம் ஆகிடும். இந்த ஆத்மா சாந்தமாகணும் நினைச்சோடனே ஆயிடுச்சுன்னா அது வரம் தானே, இல்லையா? ஸோ அவங்களுக்கு வரதானமா ஆகிடும். அது உலக ஆத்மாக்களுக்காக இந்த எண்ணத்தின் சக்தியை உபயோகப்படுத்துறது வரதானமாக நிரூபணமாகிடும். அப்ப நீங்க நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும் வரம் ஆயிடும். கடவுள் தான் வரம் கொடுப்பாரு, ஆனா நீங்களும் கொடுப்பீங்க கடைசியில. அதனாலதான் அவங்களையே கடவுள்னு சொல்லிடுறோம். நீங்க மேலே கேட்டீங்களா, அப்ப கடவுளா மனுஷனா ஆகுறாங்கன்னு கேட்டீங்க இல்லையா? ஸோ அதுக்கு ஈக்குவலா கடவுள் வரம் கொடுக்குற மாதிரி நீங்களும் அந்த வரம் கொடுக்குற சக்தி வந்துருது, இல்லையா? ஏன்னா இன்னை வரைக்கும் உலகம் அவங்களை கடவுள் தான் நம்பிட்டு இருக்கு, நம்பல. அப்ப பாபா சொல்றாரு, எனவே மனதை கட்டுப்படுத்துறதுக்கான கட்டுப்படுத்தும் சக்தி என்கிட்ட இருக்குதான்னு முதல்ல செக் பண்ணுங்க. என்ன செக் பண்ணணும்னா, மனசை கட்டுப்படுத்துற அந்த சக்தி இருக்குதா? அவளுக்கு குழந்தைய பார்த்தா புத்தி மயங்குதா, சினிமா பார்த்தா மயங்குதா, நமக்கு பிடிச்சது, அதை செக் பண்ணுங்க. டக்குன்னு இந்த நேரம் நான் பாபா கிட்ட மட்டும் இருக்கணும், அது முடியுதா செக் பண்ணிட்டே இருங்க. இது கடைசி நேரம்னா என்னால முடியுமா செக் பண்ணுங்க. முதல்ல இதை செக் பண்ணுங்க. ஒரு நொடியில இவ்வளவுதான். எப்படி அறிவியல் சக்தியில சுவிட்சை போட்ட உடனே, சுவிட்சை அழுத்தின உடனே
லைட்டு வந்துடுது இல்லையா? இருட்டாக இருக்க ஒரு சுவிட்சு தான், ஒரு செகண்ட் தான், டக்குன்னு இந்த இடத்த வெளிச்சமாக்கிறது சயின்ஸ், ஒரு வினாடியில். அதே மாதிரி உங்கள் மனசை எங்கே விரும்புகிறீங்களோ, எப்படி விரும்புகிறீங்களோ, எவ்வளவு நேரம் அந்த நிலையில் இருக்க விரும்புகிறீங்களோ அந்த அளவு உங்களால் கட்டுப்படுத்த முடியுமா? 1 மணி நேரம் பரந்தாமத்தில் இருக்குன்னா இருக்க முடியுமா? சூக்ஷ்மதனத்தில் இருக்க முடியுமா? அல்லது உங்கள் கோயிலில் அந்த சிலைக்குள்ளே பிரவேசித்து ஆத்மாவுக்கு சக்தி கொடுக்க முடியுமா? செக் பண்ணுங்க. அல்லது மற்ற எண்ணங்கள் தான், மற்ற எண்ணங்கள் வந்தால் அது வேலை செய்யாது. இதுதான் பெரிய விஷயம் இல்லையா? தனக்காகவும் மற்றும் சேவைக்காகவும் மிக நல்ல நல்ல வெற்றி ரூபம் தென்படும். ஆனால் எண்ணத்தின் சக்தியின் சேமிப்பு கணக்கில் இப்ப கூட உங்களுக்கு சாதாரண கவனம் தான் இருக்குதுன்னு பாப்தாதா பார்க்குறாரு. பெரிய கவனம் கொடுக்க மாட்டேங்க, சும்மா சாதாரண அந்த டைம் டிராஃபிக் கண்ட்ரோல் வரும்போது டிராஃபிக் கண்ட்ரோல் உட்காரணும். அப்போ இவ்வளோ நேரம் என்ன பண்ணீங்க இல்லையா? ஸோ சாதாரண கவனம் தான் இருக்குதுன்னு பாப்தாதா பார்க்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வீண் விஷயத்தை கேட்கக்கூடாது, பார்க்கக்கூடாது. அப்படி எந்த அளவுக்கு கவனம் இருக்கணுமோ அந்த அளவுக்கு இல்லை. எதில்? எண்ணத்தின் சக்தியின் சேமிப்பு கணக்கில். இப்போ எண்ணத்தின் சக்தி எப்போ வரும்? அந்த ஒரு எண்ணத்தையே திரும்ப திரும்ப சொல்லணும் தான். அவங்க ஓம் நமச்சிவாய திரும்ப திரும்ப சொல்லுங்கன்றாங்க. ஆனால் ஓம் நமச்சிவாயில அர்த்தமே இல்லை. அதனால உங்களுக்கு ஒன்றும் இல்லை, சிவனுக்கு வணக்கம் வணக்கம்ன்றதுனால உங்களுக்கு என்ன ஆகிட போகுது? ஆனால் நான் அமைதியான ஆத்மா, அமைதியாக இருக்கிறேன், அமைதியை பரப்புறேன், இறைவனை நினைவு செஞ்சுக்கிட்டே பண்ணுறேன் அப்படின்றதுக்கு எவ்வளோ சக்தி வருது அந்த எண்ணம் வர வர. இந்த சக்தியுடைய வேகத்தை நீங்கள் கோபப்படும் போது பார்க்கலாம். ஒருத்தன் கோபப்படுத்திட்டாங்கன்னா நீங்கள் அம்முன்னு வந்து உட்கார்ந்தா கூட திரும்ப திரும்ப அந்த எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ எண்ணம் தான் அந்த உணர்வுகளை உங்களை உருவாக்கி கோபப்பட வைக்குது. அது மாதிரி இங்கே நல்ல எண்ணத்தை நீங்கள் உருவாக்க அமைதியை உருவாக்கி அமைதியை உருவாக்க வைக்கும் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் கவனம் கொடுக்கல. எண்ணத்தின் ஆதாரத்தில் தான் பேச்சும் காரியமும். உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி தானே வார்த்தை வரும், தானாகவே வரும் தானே. இப்போ நீங்கள் என்னதான் ஒருத்தங்க கிட்ட நல்லா பேசினாலும் மனசுக்குள்ள ஒரு வெறுப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அறியாமல் ஒரு டைம் வார்த்தையில் வந்துடும் தானே. அப்போ எண்ணத்தின் ஆதாரத்தில் தானாகவே பேச்சும் காரியமும் நடக்குது. இன்னைக்கு வார்த்தை மேலே நீங்கள் கட்டுப்பாடு செய்யுங்க. இன்னைக்கு பார்வையை கவனத்தில் கொண்டுட்டு வாங்க, கடுமையாக முயற்சி செய்யுங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. அப்ப பாருங்க, அதனால எண்ணம் எப்படி இருக்குதோ அதே மாதிரியே உங்களுடைய வார்த்தை காரியம் நடக்குது. இன்னைக்கு நீங்க வார்த்தை மேல கட்டுப்பாடு செய்யுங்க. இன்னைக்கு பார்வையை கவனத்துல கொண்டுட்டு வாங்க, கடுமையா முயற்சி செய்யுங்க. இன்று உள்ளுணர்வை கவனம் வச்சு மாற்றம் செய்யுங்கள் என்று தனித்தனியா முயற்சி செய்யறதுக்கான அவசியமே கிடையாது. எண்ணத்தை மட்டும் மாத்திட்டீங்கன்னா இல்லையா? தனியா ஐயோ வார்த்தை தனியா இருக்கணும், பார்வை தப்பான விஷயத்தை பார்க்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணவே தேவையில்லை. எண்ணத்தை மட்டும் மாற்றிட்டீங்கன்னா இன்னைக்கு அப்புறம் உள்ளுணர்வை மாற்றணும், இந்த மாதிரி தனித்தனியாக முயற்சி செய்ய தேவையில்லை. ஒருவேளை எண்ணத்தின் சக்தி பயங்கர சக்திசாலியாக இருக்குதுன்னா இது எல்லாமே தானாகவே கட்டுப்பாட்டில் வந்துடுது. கடின உழைப்பிலிருந்து விடுபட்டுடுவீங்க. எனவே எண்ணத்தின் சக்தியின் மகத்துவத்தை தெரிஞ்சுக்கோங்க. அப்போ பாருங்க, எண்ணத்தின் சக்திசாலியா இருந்துச்சுன்னா எல்லாமே உங்க கட்டுப்பாட்டில் வந்துடும். எண்ணம் தான் எல்லாமே. எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்றாங்க இல்லையா? எல்லாம் உங்க கட்டுப்பாட்டில் வந்துடும். கடின உழைப்பிலிருந்து விடுபட்டுடுவீங்க. அதனால எண்ணத்தின் சக்தியின் மகத்துவத்தை தெரிஞ்சுக்கோங்க. இந்த 4 விஷயத்தை திரும்ப திரும்ப, எல்லாரும் நல்லவங்க, எல்லாமே நன்மைக்கு தான் நடக்கும். இந்த 2 வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை இல்லையா? எனக்கும் எல்லாரையும் பிடிக்கும், எல்லாருக்கும் என்னையும் பிடிக்கும். வெறுப்பே வரக்கூடாது, அவங்க என்ன வேணாலும் வெறுக்கட்டும். அப்ப கடின உழைப்புல இருந்து விடுபட்டுடுவீங்க தானாவே. அதனால எண்ணத்தின் சக்தியின் மகத்துவத்தை தெரிஞ்சுக்கோங்க. அதனால எண்ணத்தை விட்டீங்கன்னா, இங்க எண்ணத்தை தான் மாத்துறாரு. தேக உணர்வுனால வர தவறான எண்ணங்களை நீக்கிட்டு ஆத்ம உணர்வுல வர தெய்வீக எண்ணங்களை உருவாக்கிட்டு வர்றாரு. ஸோ அந்த மகத்துவத்தை தெரிஞ்சுட்டு அந்த எண்ணங்களை மட்டும் உருவாக்குங்க. விசேஷமாக இந்த பட்டிகள் ஏன் செய்ய வைக்கிறோம் அப்படின்னா, இது பழக்கமாயிடணுன்றதுக்காகத்தான். இந்த பழக்கத்தை எதிர்காலத்திலும் கவனம் வச்சு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்பதான் அழியாததா ஆகிடும். சும்மா அந்த பட்டியல இருக்கும்போது மட்டும் பண்றதுக்காக கிடையாது. மகத்துவம் என்னன்னு புரிஞ்சுதா? உங்ககிட்ட உயர்ந்ததிலும் உயர்ந்த பொக்கிஷத்தை தந்தை தான் கொடுத்திருக்கிறாரு.
இந்த சிரேஷ்ட எண்ணம் சுப பாவனை சுப விருப்பத்துடைய எண்ணத்தின் பொக்கிஷம் இருக்குதா? பாருங்க, உயர்ந்ததிலும் உயர்ந்த பொக்கிஷத்தை தந்தை கொடுத்திருக்கிறார். என்ன அந்த பொக்கிஷம்? சங்கமத்துடைய மிக உயர்ந்த பொக்கிஷமே எண்ணம் தான். எண்ணத்தின் மூலமா தான் அமைதி சுகம் சாந்தி நீங்க அனுபவம் பண்றீங்க. இந்த சிரேஷ்ட எண்ணம் அப்படிங்கிற பொக்கிஷம், சுப பாவனை, மற்றவங்க நல்லா இருக்கணும்ன்ற அந்த பாவனை, அந்த நல்ல விருப்பம், அந்த பொக்கிஷம் சேமிப்பா வச்சிருக்கிறீங்களா? ஏன்னா எல்லாருக்குமே பாபா இதை கொடுத்துருக்கிறாரு. ஆனா நீங்க சேமிக்கிறது தான் வரிசைக்கிறவமா செய்றீங்க. ஒருத்தர் அதிகமா சேமிச்சு வச்சிருக்கிறீங்க, ஒருத்தர் வீணா இழந்துறீங்க. வீண் விஷயத்துல போய் நேரத்தை வீணாக்கிறீங்க. மேலும் அதை பயன்பாட்டுல கொண்டுட்டு வர்றதுலயும் வரிசைக்கிறவங்க சேர்த்தெல்லாம் வைக்கிறோம். ஒரு டெஸ்ட் பேப்பர் வந்துச்சுன்னா திடீர்னு ஆசிரிய குணம் வந்துடுது. திடீர்னு நம்மள அறியாம கோபப்பட்டுறோம் இல்லையா? ஸோ பயன்பாட்டில் எடுத்துட்டு வர்றதுல வரிசைக்கிறமா இருக்குது. இப்ப கூட சுப பாவனை மற்றும் சுப விருப்பங்கள் இதை நீங்க காரியத்துல பயன்படுத்தினீங்களா? சுப பாவனை சுப விருப்பங்களை காரியத்துல பயன்படுத்தினீங்களா? விதிபூர்வமாக செய்யறதுனால சித்தியின் அனுபவம் ஆகுதா? இல்லையா? விதிபூர்வமா நீங்க செய்யறதன் மூலமாக தான் வெற்றியோடைய அனுபவம் ஆகும். கரெக்டா அவர் சொல்ற மாதிரி நல்ல எண்ணம் மட்டுமே வச்சீங்கன்னா என்ன ஆகும்? கண்டிப்பா வெற்றி அனுபவம் ஆகும். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் தான் உங்களுக்கு அனுபவம் ஆகுது. இறுதியில உங்களுடைய இப்ப நீங்க இதை நீங்க காரியத்துல பயன்படுத்துறீங்களா? விதிபூர்வமா நீங்க செஞ்சீங்கன்னா, பாபா சொல்றாங்க நல்ல எண்ணத்தை மட்டும் உருவாக்குனீங்கன்னா கண்டிப்பா வெற்றி அனுபவம் ஆகுதா? விதிபூர்வமா செய்யறதுனால அனுபவம் ஆகுதா? இப்ப கொஞ்சம் கொஞ்சம் தான் அனுபவம் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? விதிபூர்வமாக வெறும் இப்ப பக்தர்கள் பாத்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா கண்ணு மூச்சு ஓம் நம சிவாய சொல்றாங்க. அதோடைய பலனும் அவங்களுக்கு இருக்குது. அந்த பாவனைக்கு பலன் உண்டு. அப்ப நீங்க அந்த மாதிரி பண்றீங்களா? பண்ணல, அதனால கொஞ்சம் கொஞ்சம் தான் வெற்றி ஆகுது. இறுதியில உங்களுடைய எண்ணத்துடைய சக்தி அந்த அளவுக்கு மகான் ஆகிடும். எந்த அளவுக்கு ஆகிடும்னா, சேவையில வாய்மொழி மூலம் செய்தி கொடுக்கறதுல என்ன நேரத்தையும் ஈடுபடுத்துறீங்க, பணத்தையும் ஈடுபடுத்துறீங்க, குழப்பத்திலும் வந்துடுறீங்க, கலைப்படைஞ்சும் விடுறீங்க. ஆனா சிரேஷ்ட எண்ணத்தின் சேவையில இது எல்லாமே மிச்சமாகிடும். சூப்பர் இல்லையா? இப்ப உங்களுடைய எண்ணத்தின் சக்தி எந்த அளவுக்கு மகான் ஆகும்னா, இறுதியில உங்களுடைய எண்ணத்தின் சக்தி அந்த அளவுக்கு மகான் ஆகிடும்ன்றது. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் தான் வெற்றி ஆயிடுது. கடைசியில டக்கு டக்குன்ட்டு உங்களுக்கு வெற்றி அடையும். எப்படின்னா, இப்ப நீங்க என்ன தப்பு பண்றீங்கன்னா, செய்தி கொடுக்கறதுல பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கறதுல நேரம் ஆகுது. 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகுது. ஸோ நேரத்தை ஈடுபடுத்துறீங்க, பணத்தையும் ஈடுபடுத்துறீங்க, அதுக்காக நோட்டீஸ் அடிக்கிறது, பேனர் அடிக்கிறது, இதெல்லாம் பண்றீங்க. இருந்தாலும் குழப்பத்துல வந்துடுறீங்க இல்லையா? நிறைய நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காது, சமஸ்காரம் மோதல், டைமுக்கு வர்றது, இது மாதிரி நிறைய குழப்பமும் வருது. அதனால கலைப்பும் அடைஞ்சிடுறீங்க. ஆனா சிரேஷ்ட எண்ணத்தின் சேவையில இது எல்லாமே மிச்சமாகிடும்ன்றது. உயர்ந்த எண்ணத்தின் மூலமாக நீங்க செய்யற சேவை இருப்பாங்க, அந்த பாபா குழந்தை ஆகணும், நல்லா ஆகணும், அந்த எண்ணத்துல இது எல்லாமே நேரமே தேவைப்படுறதாம். ஒரு வினாடியில் அவங்க புரிஞ்சுக்கோங்க, அந்த ஆத்மா கண்டிப்பா தேவையான அந்த எண்ணம் அப்படியே ஒரு குழந்தை, ஒரு அம்மாவுக்கு அந்த குழந்தைய பார்த்தா இந்த குழந்தை துடிச்சிட்டு இருக்குன்னா, அந்த குழந்தை கண்டிப்பா நல்லா ஆகணும்ன்ற அந்த துடிப்பு இருப்பாங்க. அந்த துடிப்புல நீங்க சகோதர ஆத்மாவை பார்த்து ஞானம் கொடுத்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிடும். எவ்வளவு பெரிய விஷயம். ஸோ அந்த சக்தியை அதிகரிங்க. அப்ப எவ்வளவு மிச்சம்? நேரம் மிச்சம், பணம் மிச்சம், கலைப்படைய மாட்டீங்க. இந்த எண்ணத்தின் சக்தியை அதிகரிக்கிறதன் மூலமாக பிரத்யக்ஷமும் விரைவில் ஏற்படும். இப்ப இந்த எண்ணத்தின் மூலமாக டக்கு டக்குன்னு நீங்க அம்மனாக காட்சிக்கு தெரியும். நீங்க மகாவிஷ்ணுவாக அவங்க உங்களுடைய இஷ்ட தெய்வமாக காட்சி தெரிஞ்சுன்னா தானே நம்ப போறாங்க. நீங்க சொல்ல தேவையில்ல கடவுள்ட்டு. இப்ப நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி திடீர்னு மகாவிஷ்ணுன்னு ஆட்டோமேட்டிக்கா நீங்க கேட்க ஆரம்பிச்சிருங்க, இன்னமும் இருக்குது அப்படின்னு. ஆனா அது தேவதை தான், கடவுள் கிடையாது. அது உண்மையிலே நாம ஆகலை, இறைவன் தான் அதை காட்டுறாரு. ஆனா அந்த சக்தியின் மூலமாக தான் அது நடக்குது. அப்ப
இந்த எண்ணத்தின் சக்தியை அதிகரிக்கிறதன் மூலமாக பிரத்யக்ஷம்னா வெளிப்படுத்துது, இறைவனை ஈஸியா வெளிப்படுத்துவீங்க. இப்ப 62 63 வருஷம் ஆயிடுச்சுன்னா 2000க்கு முன்னாடி சொன்னது, இப்ப அது கூட இன்னும் 15 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? இவ்வளவு காலத்துல எத்தனை ஆத்மாக்களை உருவாக்கி இருக்கிறீங்க? 63 வருஷமா எத்தனை பேரை உருவாக்கி இருக்கீங்க? 9 லட்சம் கூட இன்னும் நீங்க முழுசா உருவாக்கல. அப்ப மேலும் முழு உலகத்துக்கும் நீங்க செய்தியை சொல்லணும்னா முழு உலகத்துல எத்தனை கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் இருக்காங்க? நீங்க இன்னும் 9 லட்சமே தாண்டல. 850 கோடி ஆத்மா இருக்கிறாங்க. எப்ப செய்வீங்க? இன்னைய வரையிலும் கூட பகவான் இவங்களுடைய ஆசிரியர், பகவான் இவங்களை செய்ய வச்சுட்டு இருக்கிறாரு, செய்விப்பவர் பரமாத்மா செய்வித்து கொண்டிருக்கிறாருன்ற இந்த விஷயம் யாருக்குமே தெளிவாகல. இங்க கடவுள் நடத்துறாருன்னு புரியல யாருக்குமே. உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா? கடவுள் தான் இந்த ஞானத்தை சொல்லிட்டு இருக்கிறாருன்னு உங்களுக்கு புரியுதா? புரியுதா? சரி, அப்ப அது இன்னும் அந்த சக்தியின் மூலமாக நான் புரிய வைக்கணும். ஸோ இன்னைய வரைக்கும் அது தெளிவா யாருமே புரிஞ்சுக்கல. அவருக்கு பிரம்மகுமாரிங்களா என்ன பண்ணுவாங்க? அவங்கள ஜோதிலிங்கம் வைப்பாங்களா? அவங்களா தேவி காட்சி போடுறாங்களா? அவங்க தான். இங்க கடவுள் நடத்திட்டு இருக்காரு, கடவுள்னால நடத்துற இயக்கம் அப்படின்ட்டு இன்னும் யாருக்குமே தெரியல, யாருக்கும் தெளிவாகல இவங்களை இயக்கிட்டு இருக்கிறது கடவுள்னு. நல்ல காரியம் மற்றும் எல்லாம் நினைச்சுக்காங்க 10ஓட இதுவும் ஒரு யோகா, ஈஷ யோகா, மனவளக்கலை, அது மாதிரி இது ஒரு யோகான்னு நினைச்சுக்கிறாங்க இல்லையா? நல்ல காரியம் மற்றும் சிரேஷ்ட காரியம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற நியூஸ் மட்டும்தான் பரவி இருக்குது. ஏதோ நல்ல காரியம் செய்யறாங்கப்பா, அவங்க ஏதோ அமைதி கிடைக்குது, அதுதான் பரவி இருக்குதே தவிர இதை செய்ய வைக்கிறவர் இப்பவும் கூட மறைமுகமா தான் இருக்கு. அப்படின்னு அர்த்தம் இறைவன் தான் பண்றாருன்றதை நீங்க இன்னும் வெளிப்படுத்தல. இங்க வந்தீங்கன்னா அமைதி கிடைக்கும், அமைதி கிடைக்கும், அமைதி கிடைக்கும், இதே தான் சொல்லிட்டு இருக்கிறீங்களே தவிர இதை நடத்துறது யாருன்னு இன்னும் அவங்களுக்கு புரிய வைக்கல நீங்க. எனவே இந்த எண்ண சக்தி மூலம் ஒவ்வொருத்தருடைய புத்தியையும் மாற்றம் செய்ய முடியும். ஆஹா பிரபு என்று சொல்லி பிரத்யக்ஷமானாலும் சரி, தந்தையின் ரூபத்துல பிரத்யக்ஷமானாலும் சரி. எனவே இப்பொழுது கூட எண்ணத்தின் சக்தியை அதிகரியுங்கள். அப்ப பாருங்க, இங்க நடத்துறது இறைவன் தான்ன்றது உங்களுடைய அந்த எண்ணத்தின் சக்தி, அந்த உயர்ந்த எண்ணங்கள் மூலமாக உங்களுடைய ஆத்மாவுக்கு அந்த சக்தி வருமா? இப்ப சக்தி இல்லை, ஆனாதான் கடவுள் எல்லாரும் மாதிரி இதுவும் ஒண்ணுதான், எல்லாரும் மாதிரி இவர் ஒரு சாமியாரு அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இவருக்குள்ள வந்து பேசிட்டு இருக்கிறவர் சிவன் தெரியல. சோ அந்த எண்ணத்தின் சக்தியை அதிகரிங்க, அப்ப அவங்களுடைய புத்தியை மாற்ற முடியும். அது ஆஹா பிரபு அப்படின்னு உங்களை சொன்னாலும் சரி, இறைவனுடைய ரூபத்திலே பிரத்யட்சமானாலும் சரி, ரெண்டுமே பண்ண முடியும். அதனால உங்களுடைய எண்ணத்தின் சக்தியை அதிகப்படுத்தும். அதான் என்ன, வேஸ்ட் பண்ணாதீங்க, சேமிங்க. வீண் விஷயங்கள், டிவி பார்க்கறது, மற்றவங்க கூட பேசுறது எல்லாத்தையும் கட் பண்ணுங்க. இறைவனுடைய ஞானத்தை மட்டுமே பேசுங்க, இறைவனுடைய செய்தியை மட்டுமே சொல்லிட்டே இருங்க, இறைவனை மட்டுமே நினைவு செஞ்சுட்டே இருங்க. மேலும் நடைமுறை உபயோகத்துல கொண்டு வந்துகிட்டே இருங்க. அந்த எண்ணத்தின் சக்தியை பிரயோகப்படுத்தி பாருங்க. அவங்கள அமைதியாக்க முடியுன்றாங்க, அந்த ஆத்மா அமைதியாகணும் அமைதியாகணும் சொல்லிட்டே இருங்க. அமைதி ஆகுதா பாருங்க, ஆகும். ஆனா அதை தவிர வேற எந்த இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு நினைச்சீங்கன்னா கூட அது சந்தேகம் வந்துடுச்சு, ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப இது இந்த எண்ணத்தின் சக்தியை அதிகப்படுத்திட்டே இருங்க, காரியத்துல எடுத்துட்டே வந்துட்டே இருங்கன்றதுல தான் பாப்தாதா மீண்டும் மீண்டும் உங்களுக்கு கவனம் கொடுக்கிறாரு. புரிஞ்சுதா? நல்லது. இன்னைக்கு மாதர்களுக்கான வாய்ப்பு. ஒன்று மாதர்களின் குரூப், இன்னொன்னு மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள் இல்லையா? பெண்களுடைய குரூப் டாக்டர்ஸ் 2 பேருமே வந்திருக்கிறாங்க. மாதர்கள் என்ன அதிசயம் செய்வீங்க? உறுப்பினராக ஆகிட்டீங்களா? பெண்களின் துறையில உறுப்பினராக இருக்கிறீங்களா? நல்ல விஷயம் தானே. ஆனா யாரெல்லாம் உறுப்பினர் ஆகி இருக்கிறாங்களோ அவங்க நல்ல காரியம் செஞ்சிருக்கிறாங்க. இப்ப உங்கள் அனைவருடைய பட்டியலை அரசாங்கத்துக்கு அனுப்புவோம். ஏன் அனுப்புவோன்னு பயப்படாதீங்க. ஐயோ கவர்மெண்ட்டுக்கு அனுப்புறாங்களான்னு பயப்படாதீங்க. வருமான வரித்துறையை சார்ந்தவங்க உங்ககிட்ட எல்லாம் வரமாட்டாங்க, கவலைப்படாதீங்க. அதுவும் இப்ப இல்லையா, அவங்களாம் உங்ககிட்ட வரமாட்டாங்க. எனவே இந்த அனைத்து மாதர்களும் இப்ப
உலக மாதர்களாகி உலகத்தை திருத்துவாங்கன்னு லிஸ்ட்டை நாங்கள் அனுப்ப போகிறோன்றாங்க. இவங்களால தான் சொர்க்கம் உருவாக போகுதுன்னு நாங்கள் அனுப்ப போகிறோம். உலகத்தையே திருத்தக்கூடிய கூட்டம் இவங்க. இந்த காரியம் செய்வீங்க தானே, உலகத்தை திருத்துவீங்க தானே. எப்படி? எண்ணத்தின் மூலமாக, மற்ற எதுவும் கிடையாது. எனவே இவ்வளவு பெண்கள் உலகை சொர்க்கமாக ஆக்குறவங்க அப்படின்னு உங்களுடைய பேரை அரசாங்கத்துக்கு அனுப்பலாமா? உலகத்தை சொர்க்கமாக ஆக்கக்கூடிய அந்த தாய்மார்கள் இவங்க தானே, அனுப்பலாமா? அனுப்பலாமா? கையை தூக்குங்க. பயப்படலை தானே? பயப்படாதீங்க. ஆனா ஒருவேளை உங்களை பத்தி அப்படியே அவங்க விசாரிச்சாங்கன்னா, இவங்க சொர்க்கமா உருவாக்குறாங்களா, கொடுப்பா அந்த அம்மாவுடைய அட்ரஸ அப்படின்னு விசாரிச்சுட்டு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா, முதல்ல உங்களுடைய வீடு சொர்க்கமா ஆகி இருக்குதான்னு கவனம் வைக்கணும். அவ்வளோ சூப்பர் பாயிண்ட். வீட்டை சொர்க்கமாக்கிட்டீங்களா? உங்க வீட்டுக்கு வந்தா எல்லாம் அமைதியா இருக்கிறாங்கல்ல, அதுல கவனம் வைங்க. ஏன்னா செக் பண்றதுக்கு வீட்டுக்கு தானே வருவாங்க. நான் அப்ப முதல்ல உங்க வீட்டை சொர்க்கமாக்குப்பா, அப்புறம் நீ நாட்டை உருவாக்கலான்றாங்க. எவ்வளவு சூப்பரான பாயிண்ட் இல்ல? ஏன்னா முதல்ல தன்னுடைய வீடு, பிறகு உலகம். வீட்டுல இருந்துதான் சேவை தொடங்கணும். அப்படி எந்த ஒரு மாதரின் வீட்டிற்கு வந்து சுகம் சாந்தி இருக்குதான்னு அவங்க பார்க்கட்டும். அப்படி தென்படுமா? வீட்டை சொர்க்கமா ஆக்குவீங்களா? அல்லது உலகத்தை தான் நாங்க சொர்க்கமா ஆக்குவோம் பாபா, எங்க வீட்டெல்லாம் ஆக்க முடியாது பாபா அப்படி சொல்றீங்களா? எங்க வீட்டெல்லாம் யாராலையும் மாற்ற முடியாது பாபான்னு சொல்றீங்களா? முதல்ல வீட்டை ஆக்குனீங்கன்னா தான் மற்றவங்க மேல பிரபாவம் ஏற்படும். நீங்க சொல்றது அப்பதான் காது கொடுத்து கேட்பாங்க. இல்லைன்னா எல்லாரும் தான் சொல்லுவாங்க, முதல்ல உங்க அம்மாவை மாத்துங்க, உங்க மாமியாரை மாத்துங்க, உங்க குழந்தைய மாத்துங்கன்னுவாங்க. அப்படி இல்லைன்னா வீட்டுல கலகம் தான் இருக்குது, சொர்க்கம் எங்க இருக்குதுன்னு அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் எப்படிங்க நீங்க சொர்க்கத்தை மாட்ட போறீங்க? உலகத்தையே மாத்துறீங்க, உங்க வீட்டையே உங்களால மாத்த முடியலையேன்னுவாங்க. எனவே மாதர்களுக்கு அந்த மாதிரி வாயுமண்டலத்தை உருவாக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? நல்லவங்க, இவங்க எல்லாம் நல்லவங்க. உங்க வீட்டுக்கு துக்கம் கொடுக்குற மாமியாரா இருக்கட்டும், பசங்களா இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், நல்லவங்க நல்லவங்க, நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும். அந்த எண்ணத்தை உருவாக்க அதன் மாதிரியே பேசுங்க. நீங்க எவ்வளவு நல்லவங்க, நீங்க கிடைச்சதுக்கு நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கோம், வாயை திறந்து சொல்லுங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய கேரக்டர் மாறும். நீ இப்படி பண்ற, நல்லா இருக்கேன், நான் உனக்காக தானே பண்றேன் அப்படின்னா அவங்க அப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க எவ்வளவு நல்லவங்க தெரியுமா, அப்படி பேசுங்க. ஒரு மாதாஜி சொன்னாங்க, சரி என் குழந்தைங்களும் எவ்வளோ நல்லவங்க தெரியுமா, அவங்க குழந்தைங்களாம் கல்யாணம் ஆகி போயிட்டாங்க, இப்படியே சொல்றாங்க எவ்வளோ நல்லவங்க அப்படின்னாங்க. அவங்க சொல்லும்போதே ஆச்சரியமா இருக்குது இல்லையா? அந்த எண்ணங்கள் தான் மாத்துது. அப்படி மாதர்களுக்கு அந்த மாதிரி வைப்ரேஷனை உருவாக்கணும். அவங்கள சுத்தி வீடா இருந்தாலும் சரி, சென்டரா இருந்தாலும் சரி, அதை யார் பார்த்தாலும் மாதர்கள் நல்ல மாற்றத்தை கொண்டுட்டு வந்திருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தென்படணும். நல்லது. யார் இதுல உறுப்பினராக ஆகி இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் கையை தூக்குங்க. எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க? 5000 பேர் வந்திருக்கிறாங்க. 1000 கூட மிக அதிகம். யாரெல்லாம் உறுப்பினர் என்று கையை உயர்த்தினார்களோ அவங்களுடைய வீட்டுல சுகம் சாந்தி இருக்குதா? பாபா கேட்கிறாரு. உறுப்பினர் ஆகி இருக்கிறேன்னு சொல்லி கை தூக்க சொன்னாரு, தூக்குனாங்க. தூக்கிட்டு இப்போ உங்க வீட்டுல சுகம் சாந்தி இருக்குதா, நான் வரட்டுமா செக் பண்ண கேட்கிறேன். அப்படி ஆம்னு சொல்ற கைய உயர்த்துங்க, எழுந்து நில்லுங்கள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இருக்குது பாபா அப்படின்னு எழுந்து நில்லுங்க தைரியமா. நான் பரப்புறேன், என்னுடைய எண்ணங்கள் உருவாக்கும். வாயை திறக்க தேவை. ஆட்டோமேட்டிக்கா நீங்க உள்ள வந்தோடனே, இங்க முதல்ல லக்ஷ்மி போட்டோ இருந்துச்சு, இப்ப இல்ல. சரி, அந்த லக்ஷ்மி உள்ள வந்த மாதிரி அவங்களுக்கு அனுபவம் ஆகணும். கோயிலுக்குள்ள நீங்க வீட்டுக்குள்ள வந்தோன்னா கோயில் தேவதையே வந்துச்சுன்னு ஆகணும். ஒரு பிரதரு, ஒரு மாதாஜி இருக்கிறாங்க, அவங்க வந்தா அவங்க கணவர் அவங்க கிட்ட நெருங்கின உடனே அவங்க அம்மனாக காட்சி தெரியுறாங்க. அப்ப பாருங்க, அந்த தெய்வீக குணம் அவங்களுக்கு வெளிப்படுது இல்லையா? அப்ப பாபா சொல்றாரு, அப்ப ஆம்ன்ற கையை உயர்த்துங்க, சுகம் இருக்குது பாபா. ஏன்னா என்ன, என் வீட்டுல அசாந்தி இருக்குன்னா அதுக்கு நான் தான் பொறுப்பு.
என்னுடைய எண்ணங்கள் அப்படி இருக்குது இல்லையா? எழுந்து நில்லுங்க. நின்னுட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? பாபா சார் புரிஞ்சுக்கிட்டீங்களா அல்லது அப்படியே நான் சொன்னேன்னு ஏந்து நின்னுட்டீங்களா? வீடு சொர்க்கமா இருக்குதா? வீட்டுல அமைதி இருக்குதா? நல்லது. இவங்களெல்லாம் போட்டோ எடுங்க. பாபா சொல்றாரு இவங்கெல்லாம் முடிய இருக்குதுன்றாங்க, எல்லாரையும் போட்டோ எடுங்க. கடைசியில அங்க காட்டுவாரு. கடைசியில உலகம் அழியும் போது சூக்ஷ்மதனத்துக்கு போயிடும் ஒளி உடலோட. அங்க காட்டுவாரு இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்க என்ன பண்ற, வீட்டுல போய் கத்திட்டு இருக்கிற அதுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக. இவங்களெல்லாம் போட்டோ எடுங்க. நல்லது. இந்த போட்டோல இல்லாட்டினாலும் எனக்கு அங்க ஒண்ணு இருக்கு, அதுல ரெக்கார்ட் ஆயிடும் அப்படின்னு. சூப்பர்ல பாபா. ஏன்னா அந்த தைரியம் நாலாபுறங்களில். ஸோ இன்னைக்கு வாணியோட சுருக்கத்தை சொல்லி தான் நமக்கு வணக்கம் சொல்லுவார். ஸோ இப்போ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாலாபுறங்களின் சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு முதல் இடை மற்றும் கடையில் சிரேஷ்ட பங்கை செய்யக்கூடிய ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் தன்னுடைய சிரேஷ்ட எண்ணத்தின் விதியை அனுபவம் செய்யக்கூடிய எப்பொழுதும் சகஜ யோகியின் கூடவே யோகத்தை காரியத்தில் பயன்படுத்தக்கூடிய இல்லையா? என்ன செஞ்சாலும் யோகத்துல இருக்கிறது ஒண்ணு, அந்த யோகத்தை காரியத்துல பயன்படுத்தி காரியத்தை வெற்றி அடைய வைக்கிறது ஒண்ணு. ஸோ இப்படி பயன்படுத்தக்கூடிய எப்பொழுதும் எண்ணத்தின் சக்தி மூலமாக அனைத்து சக்திகளையும் அதிகரிக்கக்கூடிய மனம் மற்றும் புத்தியின் மீது கட்டுப்பாடு வைக்கக்கூடிய சதா பிரயோகித்து வரும் குழந்தைகளுக்கு, அந்த எண்ணத்தின் சக்தியை பிரயோகித்து வரும் குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். நாமளும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. வரதானம் பாருங்க, இதுல ஒரு வார்த்தையுமே நமக்கு வரம் தான். இருந்தாலும் சிவன் வரம் கொடுக்குறான்னு இல்லையா? எல்லா நாளுமே ஒரு வரதானம்னு ஒன்று கொடுப்பாரு. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு முதல் நாள் இறைவன் கொடுக்குற வரம். பழைய சமஸ்காரங்கள் மற்றும் தடைகளிலிருந்து முக்தி அடையக்கூடிய எப்பொழுதும் சக்தி நிறைந்தவர் ஆகுங்கள். பழைய சமஸ்காரம்னா குணாதிசயங்கள். பழைய சமஸ்காரங்கள் மற்றும் தடைகள்ல இருந்து முக்தினா என்ன அர்த்தம்? விடுதலைன்னு அர்த்தம். இப்ப முக்தி அடைகிறதுனா ஆத்மா இந்த உடம்புல இருந்து விடுதலை அடைஞ்சு அதோடைய வீட்டுக்கு பரந்தாமத்துக்கு போறதுதான் முக்தின்னு சொல்றோம் இல்லையா? இந்த இடத்துக்கு போறதுதான் முக்தின்னு சொல்றோம். ஆனா ஹிந்தியில முக்துனா நிறுத்துறது, விடுதலை. அப்ப இந்த பழைய குணங்கள்ல இருந்து முதல்ல விடுதலை அடைங்க. பழைய அடிச்சுக்கிறது, கோபப்படுறது, இந்த மாதிரி அசுர இதுல இருந்து தடையிலிருந்து விடுதலை அடையக்கூடிய எப்பொழுதும் சக்தி நிறைஞ்சவராங்க. சக்தி நிறைஞ்சவரால தான் அந்த பழைய குணத்துல இருந்து வெளிப்பட முடியும். எவ்வளவு கோபப்பட்டாலும் சிரிச்ச முகத்தோட ஸ்ரீகிருஷ்ணர் எப்படி பேசுறாரு அந்த மாதிரி பேச முடியும். இப்ப சக்திசாலியா இருந்தாதான் அந்த மாதிரி சக்தி நிறைஞ்சவரா ஆகுங்க. அதுக்கு விளக்கம், எந்த விதமான தடையிலிருந்தும் பலகீனங்கள்ல இருந்தும் அல்லது பழைய சமஸ்காரத்திலிருந்தும் முக்தி விரும்புறீங்க, அதுல இருந்து விடுபட விரும்புறீங்கன்னா சக்தியை தாரணை செய்யுங்க. அதாவது அலங்கரிக்கப்பட்ட ரூபமாகி இருங்கள். யார் அலங்காரங்கள்னால எப்பவுமே அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்க எதிர்காலத்துல விஷ்ணு வம்சத்தினர் ஆகுறாங்க. ஆனா இப்ப வைஷ்ணவர் ஆகிடுறாங்க. அவங்கள எந்த விதமான கீழ்த்தரமான எண்ணமும் சமஸ்காரமும் தொடக்கூட முடியாது. அவங்க பழைய உலகம் மற்றும் உலகத்தின் எந்த ஒரு பொருள் அல்லது நபர்களிலிருந்து சுலபமாகவே விலகிடுறாங்க. அப்படின்னா எந்த பொருளும் அவங்களை கவர்ந்து இருக்காது. அவங்கள எந்த காரணத்தை கொண்டும் யாருமே தொடக்கூட முடியாது. அசைக்கிறது என்ன, தொடக்கூட முடியாது. எவ்வளவு சூப்பரான வரதானம் இல்லையா? ஸ்லோகன், ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு காரியத்திலும் சமநிலை வைப்பது தான் அனைவரின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான வழி. சரி, வரதானம் பார்ப்போம். இப்ப பாபா சொல்றாரு,
எனக்கு சிகரெட் குடிக்கிறத விட முடியல, கரிமீன் சாப்பிட்றத விட முடியல, அல்லது ஏதோ ஒன்று கோபப்படுறத விட முடியல, பொறாமப்படுறத விட முடியல, பேராசைப்படுறத விட முடியல, ஏதோ ஒரு விகாரத்தை விட முடியல, ஆனால் விடணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் சக்திசாலியாக இருக்கணும். அதுதான் சக்தியை தாரணை செஞ்ச நடைமுறைக்கு கொண்டுட்டு வாங்கன்றது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? அலங்கரிக்கப்பட்ட ரூபமாகி இருங்கள். இப்போ நம்மளுடைய வர்ணனை தான் அங்கே பாடுறாங்க, கேளுங்க கோயிலில். அது நம்மளுடைய மகிமையா பாடுறாங்க. அந்த மகிமையை நீங்க முதல்ல நடைமுறைக்கு எடுத்துட்டு வரணும். இப்ப இருக்கிற மகிமையை தான் அங்க பாடுறாங்க, இந்த சங்கமத்தில் நடக்கிறது. அப்ப அலங்கரிக்கப்பட்ட ரூபமாகி இருங்கள். அப்ப ஞானம், சக்தி, யோகம் இது ஃபுல்லா உங்ககிட்ட எல்லாமே இருக்கணும். அதனால தான் அம்மனுக்கு குறிப்பாக காளிக்கு 32 கை, 46 கை, 1000 கையெல்லாம் கூட காட்டுறாங்க. அப்ப என்னன்னா அத்தனை ஞான பாயிண்ட்டும் உங்க மைண்ட்ல சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த பாயிண்ட் சுத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா அப்பதான் நீங்க சக்திசாலியா இருப்பீங்க, இல்லையா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த முரளி படிக்கிறீங்க பார்த்தீங்களா, முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் எடுத்துட்டு வந்து எழுதிக்கணும். அன்னைக்கு ஃபுல்லாக அல்லது ஒரு வாரம் ஃபுல்லாக அதை திரும்ப 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 மைண்டில் வர 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 அந்த சக்தி வந்துடும். பாபா சொல்ற எண்ணத்தின் சக்தி அதிகரிங்க, நான் அதிகரிக்கணும், வீண் விஷயத்தில் ஈடுபட மாட்டேன், எண்ணத்தின் சக்தி அதிகரிக்கணும், வீண் விஷயத்தில் ஈடுபட மாட்டேன், திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே பாபா ஒளிக்குள்ளேயே பார்த்துக்கிட்டே இருங்க. அப்போ உங்களுக்கே எச்சரிக்கையும் கொடுக்குறீங்க. அப்போ வீண் எண்ணங்களுக்கு போக மாட்டீங்க, இல்லையா? அடுத்தது அதை நான் மெயினாக ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு நீங்கள் இப்போ புக்கு படிக்கிறீங்கல்ல, என்ன புக்கு படிக்கிறீங்க? ஸ்ரீமத் பகவத்கீதையா? என்ன புக்கு? இங்கிலீஷ்ல கொடுத்தாரு. என்ன புக்கு? பகவத்கீதையோட சாரம். அது வந்து பக்தி மார்க்கத்துல இருக்கிறவங்க கவர் பண்றதுக்காக. நம்ம ஸ்ரீமத்துக்கு கொடுக்க மாட்டாங்க, புது ஆத்மாவுக்கு கொடுக்க மாட்டாங்க, கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. அப்ப என்ன அப்படின்னா, அந்த புக்ஸ் எல்லாம் நீங்க படிச்சு மற்றவங்களுக்கு புரிய வைக்கலாம், அவ்வளவுதான். பட் நம்மளுடைய சுய புருஷ ஆனா இதுலயே நீங்க பண்ண முடியும். அப்ப யார் இந்த அலங்காரத்தினால எப்பவுமே அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ, இந்த ஞான அலங்காரத்தினால, ஞானத்துடைய ஆதாரத்துலதான் யோகமே வருது. யார் எப்பவுமே அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்க தான் எதிர்காலத்துல விஷ்ணு வம்சத்தினரா ஆவாங்க. அப்படின்னு என்னத்தான், மகாவிஷ்ணு தான் முதல் லக்ஷ்மி நாராயணன். இந்த லக்ஷ்மி நாராயணன் இணைந்த சுரூபம் தான் விஷ்ணு. ஸோ அவங்க வம்சத்துல நீங்க வருவீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், நீங்களும் நாராயணன் லக்ஷ்மியா மாறுவீங்க. ஆனா இப்ப நீங்க மகாவிஷ்ணு கிடையாது, வைஷ்ணவன்னா மிக தூய்மையானவன். அந்த விஷ்ணுவை கும்பிடுறவங்கள வைஷ்ணவர்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க வெளியில எல்லாம் சாப்பிட மாட்டாங்க, இல்லையா, தூய்மையா இருப்பாங்க. ஸோ உண்மையான வைஷ்ணவர் நீங்க தான். ஸோ இப்ப நீங்க உண்மையான வைஷ்ணவர் ஆகுங்க. அவங்கள அப்படி இருந்தீங்கன்னா, உண்மையான தூய்மையானவங்கன்னா அவங்க தூய்மையான உணவு தான் இருப்பாங்க. ஆனா எண்ணம் கூட தூய்மையா இருக்கக்கூடிய வைஷ்ணவன் நீங்க. எண்ணத்துல கூட ஒருத்தங்க இப்படி அப்படி அது கூட வராது, எல்லாரும் நல்லவங்க அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி வைஷ்ணவரா ஆயிட்டீங்கன்னா எந்த விதமான கீழ்த்தரமான எண்ணமும் உங்களுக்கு வராது, கீழ்த்தரமான சமஸ்காரம் உங்களுக்கு இருக்காது. அப்படி தேவதையாவே வாழ்வீங்க. லக்ஷ்மி அலங்காரத்தோட இருக்கிறாங்க, பார்க்கும்போது எப்படி இருக்குது. ஒரு லக்ஷ்மி போட்டோ கூட மாற்றி வைங்க, அதை புரிய வைக்கிறது புதுசாக வரவங்களுக்கு அதை காட்டி தான் நம்ம புரிய வைக்க முடியும், இல்லையா? லக்ஷ்மி பார்க்கும்போதே எப்படி இருக்கும், சரஸ்வதியை பார்த்தா எப்படி இருக்கு, அதை பார்த்தாலும் நல்லா தானே இருக்குது. ஆனால் வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க. நம்மளுடைய நினைவு தான் இந்த சரஸ்வதி. இந்த ஞானத்தை எடுக்கிறோம், அதே இனிமைத்தன்மை இதே வெள்ளை ட்ரெஸ்ல இருக்கும்போதே நமக்கு வருது. அது எப்படி வருதுன்னா, இந்த ஞான அலங்காரத்தினால எப்பயுமே அலங்கரிக்கப்பட்டிருக்கணும். எப்ப கேட்டாலும் உங்களுக்கு ஒரு 10-20 பாயிண்ட் வந்துகிட்டே இருக்கும், பாபாவுடைய பாயிண்ட். அப்ப நீங்க படிக்கிறது முக்கியம் இல்ல, படிக்கிறது உங்களுக்கு டக்குன்னு வரணும் ஞாபகம். இப்ப டக்குன்னு ஒரு 10 பாயிண்ட் சொல்லுங்க பாப்போம். சரி நீங்க சொல்லுங்க. சரி 10 வேணா, 2 பாயிண்ட் ஜென்ரலாவே. இன்னைக்கு படிச்சவானே நீங்க சொல்லக்கூடாது, அது எப்பயுமே சொல்றது. அது ஓகே, சுய புருஷார்த்தத்துக்காக. அப்ப பிராக்டிஸ் பண்ணல, அதனாலதான் யோசிச்சு 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 இப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். டக்குன்னு பிராக்டிஸ் பண்ணா என்ன பண்ணுவோம்? நீங்க டக்குன்னு ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. அவகுணங்களை பார்க்க மாட்டேன், நல்ல குணங்களை பார்க்கறேன். ஸோ எந்த பிராக்டிஸ் நீங்க அதிகமாக பண்ணீங்கன்னா டக்குன்னு அது வரும். அப்ப அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த பாயிண்ட் டக்குன்னு வரும்.
அப்ப நீங்க வெறும் படிக்கிறதுலயே நேரத்தை வீணாக்குனீங்கன்னா எப்ப தாரணை பண்ணுவீங்க இல்லையா? இது ஸ்கூல் தான், ஆனா இதை தாரணை பண்ணணும். ஸோ திரும்ப திரும்ப அந்த பாயிண்ட் எடுத்துட்டு வரணும். ஸோ அதுக்கு நாம நேரத்தை ஒதுக்கணும். இப்ப பாபா சொல்றாரு, இப்ப வைஷ்ணர் ஆயிட்டீங்கன்னா எந்த விதமான கீழ்த்தரமான எண்ணமும் சமஸ்காரமும் உங்களுக்கு தொடக்கூட முடியாது. அது உங்களுக்கு பிடிக்காம போயிடும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுமே உங்களுக்கு பிடிக்காம போயிடும். அவங்கள இந்த பழைய உலகத்துடைய எந்த பொருளும் நபருடைய கவர்ச்சியும் கவர்ந்து இழுக்கவே முடியாது. எல்லாத்துலயுமே சாரமற்றதா இருக்கும். எல்லாமே சுடுகாடா அனுபவம் ஆகும், ஒரு பணம் மாதிரி அனுபவம் ஆகும். அதனால எல்லாத்துல இருந்து ஈஸியாவே அவங்க விலகிடுவாங்க. அவங்கள எந்த காரணத்தை கொண்டு யாரும் தொடக்கூட முடியாது, அசைக்க முடியாதுன்ற. அவங்க என்ன பண்ணாலும் கொஞ்சம் கூட அசைய மாட்டீங்க இல்லையா? ஏய், உன் அம்மா செத்து கிடக்குறாங்கடா, துடிக்கலையா நீ? கோபம் வரலையா உனக்கு? நீங்க பாட்டுக்கு சிரிச்சுட்டு இருப்பீங்க. அது பழைய, அது அசுர சமஸ்காரம். கத்துறது, அழுவுறது எல்லாம். நீங்க பாபாவோட இணைஞ்சு எல்லாம் சகோதராத்மா, அந்த ஆத்மா வேற இடத்துக்கு போச்சுன்னா அது நல்லதுதான் இல்லையா? ஸோ அப்ப அது எப்ப இந்த ஞான அலங்காரத்தினால அலங்கரிக்கப்பட்டிருந்தாதான், எப்பவுமே இருந்தாதான் ஆத்மாவுக்கு அந்த சக்தி இருக்கும். எப்பயாச்சும் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வேலையே செய்யாது புத்தி. இப்போ திடீர்னு ஒருத்தங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு ஒருத்தங்க நியூஸ் சொல்லிட்டாங்கன்னா இங்கே வாணி சொல்றதே உள்ள போகாது. அப்புறம் இங்கே உள்ள இருந்து வெளியே வரும். அப்போ எப்பயுமே நீங்க அதை தாரணை பண்ணணும். அந்த பாயிண்ட் நான் 17 பாயிண்ட் அது எழுதி வச்சிருக்கேன். அதை எழுதி நீங்க பண்ணி பாருங்க. நான் இதை முடிக்கும்போது சொல்றேன். அது டைரி இல்லை அங்கே இருக்கு, இல்லை எடுத்துட்டு போயிட்டேன். சரி, அப்ப எந்த காரணத்தை கொண்டும் இந்த உலகத்துல உள்ள எந்த பொருளுக்கும் நபருக்கும் அவங்களை அசைக்கக்கூடிய சக்தி கிடையாது. அதனாலதான் நீங்க ஓம் சக்தி தாயேன்னு உங்களை கும்பிடுறாங்க. அவ்வளவு சக்தி சொரூபமா இருப்பீங்க. எப்படிப்பட்ட துக்கம் உள்ளவங்களுக்கு, அதாவது உங்க வீட்டுல ஒருத்தங்க இறந்தவங்களுக்கே நீங்க தான் முக்தியே கொடுப்பீங்க. அது இறந்தா கூட அந்த ஆத்மா சூக்ஷ்ம உடல்ல சுத்திக்கிட்டே தான் இருக்கும். நீங்க தான் அமைதியாகுன்ட்டு ஒரு அந்த, ஆனா அது உங்களுடைய அப்பா, உங்களுடைய கணவன், உங்களுடைய குழந்தை நினைச்சிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களால கொடுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு இன்னொருத்தர் கொடுக்க வேண்டியதா போயிடும் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? அலங்காரம், ஞான அலங்காரங்கள் எப்பவுமே அலங்கரிக்கப்பட்டதா இருக்கணும். எப்பவுமே ஞானம் சுத்திக்கிட்டே இருக்கணும். அதுதான் ஸ்ரீகிருஷ்ணர் கையில அந்த சக்கரம் சுத்துற மாதிரி காட்டுறது. அது நம்ம கையில, நம்ம புத்தியில சுத்துறது. அது மற்றபடி கையால சுத்துற சக்கரம்லாம் எதுவும் கிடையாது. ஸ்லோகன்: ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு காரியத்திலும் சமநிலை வைக்கிறது தான் எல்லாருடைய ஆசீர்வாதத்தையும் பெறுறதுக்கான வழி. என்ன ஆனாலும் பேலன்ஸா இருக்கும். என்ன ஆனாலும் நீங்க ஆடாம அசையாம இருங்க. உங்களுக்கு துக்கத்தை கொடுக்குறவங்க கிட்ட கூட நீங்க அமைதியா பேசுறீங்க. இல்லப்பா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சாந்தமா பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க குற்றம் சொல்றாங்க, நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். அப்படி நீங்க இல்லப்பா நீங்க அப்படின்னு பொறுமையா பேசும்போது அவங்களுக்கே சரி இவங்களை போய் நம்ம குற்றம் சொன்னோமே, ஆக்சுவலா அவங்க மேலே தப்பு இருக்கும், அது அவங்களுக்கே தெரியும். ஆனா அவங்க மேல நீங்க தப்பு சொல்லாம பேசும் பொழுது அப்ப பேலன்ஸா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பேலன்ஸா இருந்தால் தான் உங்களால அப்படி பேச முடியும். அப்ப அவங்களுடைய ஆசீர்வாதம். அப்ப நாளை புண்ண உங்களை யாராவது தப்பா அவங்க கிட்ட பேசும்போது அவங்கள பத்தி அப்படி சொல்லாதீங்க, அவரு எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியும், ஏன்னா அவ்வளோ அமைதியான ஆத்மா, ஏன்னா அவங்களுக்கு நானே பெரிய துக்கத்தை கொடுத்துருக்குறேன், அதனால அப்ப அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்குது இல்லையா? அதுதான். ஸோ அதுக்கு தான் இறைவன் ஒரு பாயிண்ட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற பாயிண்ட் என்ன தான், இப்போ உங்களுக்கு துக்கம் கொடுக்குறவங்கள, இன்னைக்கு துக்கம் கொடுக்குறவங்க தான் நாளைக்கு உங்களுக்கு மலர் தூவி பூஜை பண்ற பக்தன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நாளைக்கு பக்தனா ஆகிறதுக்காக நான் தயாரா, என்ன நீ பக்தனா ஏத்துக்குவியான்னு கேட்கிறாரு. உங்களை துக்கம் கொடுத்தா நீங்க திருப்பி அவருக்கு துக்கம் கொடுக்குறீங்க, திட்டினீங்கன்னா நான் ஏத்துக்க தயாரா இல்லை, நானும் பக்தன் அர்த்தம். நீங்க அமைதியா பேசிட்டீங்கன்னா என் பக்தன் ஏத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்பவே அதான் 3 கால ஞானம். அப்ப இவங்க இப்ப துக்கம் கொடுக்குறவங்க நாளைக்கு பக்தனாகி உங்களுக்கு மலர் தூர மாதிரி மனசுல நினைங்க. அப்ப பேலன்ஸா இருக்குங்க. இதெல்லாம் இந்த பாயிண்ட் எல்லாம் மனசுல சுத்தும் போது அந்த டைம் வரும். 1 மணி நேரம் ஒரே பாயிண்ட்டை சுத்திக்கிட்டே இருப்பீங்க. இதை ஸ்வமானம்னு கூட சொல்லுவாங்க. அப்படி சுத்தும் போது என்ன ஆகும், நீங்க உங்க நிலை தடுமாற மாட்டீங்க, எப்பயுமே ஒரே மாதிரியே இருப்பீங்க. அப்ப எல்லாருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். நிலை தடுமாறு, ஆமா அவர் வாணி எடுக்கும்போது அப்படி சொல்றாரு, அதுக்கப்புறம் பார்த்தா எவ்வளவு டென்ஷன் பட்டின்னு எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப ஆசீர்வாதம் இருக்காது. ஸோ இவ்வளவுதான் வாணி இன்னைக்கு. பாபா இன்னைக்கு நிறைய சொல்லியிருக்கிறாரு இல்லையா? என்னென்ன பாபா சொன்னாரு அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். எல்லாருமே நல்லவங்க தான். எல்லாருமே நல்லவங்க தான்.
அப்படின்ற எண்ணத்தை ஒரு நீங்க முதல்ல புது ஆத்மால இருந்து ஆரம்பிக்கலாம். பாபாவுக்கு புது ஆத்மா தான் பிரியமான குழந்தை. சொல்லுங்க 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 யோசிச்சு. சரி அடுத்த தடவை நீங்க சொல்லணும். யோசிங்க. சொல்லுங்க 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 சொல்லுங்க. சரி 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 சொல்லுங்க யோசிங்க. சரி சொல்லுங்க. நம்ம தான் லட்சுமி நாராயணன் முதல் கல்பத்திலயும் நம்மளதான் கொண்டாடினாங்க. இல்ல நான் ஏன் சொன்னேன்னா எல்லாத்தையுமே மாத்தாஜி சொல்லிட்டு உங்களுக்கு எந்த பாயிண்ட்டும் இல்லாம போயிடுமேன்றதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க. ஞானத்துல கலச போடத்தே நமக்கு எங்க கையில தான் கொடுத்துருக்காங்க. நாங்க தான் பிரிச்சுட்டீங்க. சரி சரி. நாங்கதான் துர்காவும் நாங்கதான் கல்கத்தாக்காரையும் நாங்கதான். சரி. அப்புறம் எண்ணமும் புத்தியும் பாசிட்டிவா திங்க் பண்ணி நல்ல எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் நல்ல விருப்பங்கள் சுபமா இருக்கணும்ன்ற அந்த எண்ணம் தான் வைக்கணும் எல்லாரும் மேலயும். கட்டுக்குள்ள கொண்டு வந்து ஆழமா செஞ்சா நம்ம என்ன இது பண்ணாலும் வெற்றி கிடைக்கும். சரி மாதாஜி இப்பதான் வந்திருக்காங்க. சரி சரி உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட் தான் கேட்டீங்க. பாப்போம் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப நம்ம கிட்ட வந்து கோபமா வரவங்க கிட்டயும் நம்ம சுபபாவனை அவங்க ஆத்மா நம்ம நல்ல ஆத்மா அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நமக்கு வந்து அவங்க வந்து மலர் தூவி அவங்க அந்த மாதிரி ஆசீர்வாதம் இல்லையா? கோபப்படக்கூடாது. யாராலும் கோபப்பட்டாலும் நம்ம கோபப்படாம நல்லதே பேலன்ஸா இருக்கணும், சமமா இருக்கணும்ன்ற இல்லையா? அதனால வீட்டுல இருக்கிறவங்களையும் அவங்க இப்ப எப்படிப்பட்ட துக்கம் கொடுக்குறாங்க. முதல்ல பாபா என்ன சொல்றாருன்னா, உங்க வீட்டை சொர்க்கமா மாத்திட்டீங்களா? வெளியில உலகத்தை மாத்துறது மட்டும் செய்றீங்க, வீட்டை மாத்திட்டீங்களான்னு. ஏன்னா நாளைக்கு நீங்க கொடுப்பீங்க எல்லாம். உங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு இதை சொல்ல போறேன், இவங்கதான் இந்த உலகத்தை மாத்துறாங்க, அனுப்ப போறேன் ரெடியா அப்படின்ற. அப்போ வந்து நீங்க உங்க வீட்டை மாத்திட்டீங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க வீட்டை எல்லாரும் செக் பண்ண வருவாங்க அப்படின்றாரு. ரெண்டாவது வந்து மெயின் விஷயம் என்ன சொன்னாரு? சொல்லுங்க ஒரு பாயிண்ட். சரி சொல்லுங்க. வந்து ஃபுல் அலங்காரத்தோட இருங்க. அலங்காரத்தோட இருங்க. வரதானம் மெயின் வரதானம். அப்படி இருந்தீங்கன்னா இருந்தா என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும் பாத்தீங்களா? ஏன் அதுவும் தெரிஞ்சுக்கணும்ல. என்ன கிடைக்குமா? என்ன கிடைக்கும்? வரதானத்தை ஸ்லோகமே கலந்துட்டீங்க. சூப்பர் தான். இன்னொன்னு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? சக்தி சொரூபமா இருப்பீங்க. உங்களை யாரும் அசைக்கவே முடியாது. சரி வேற என்ன பாயிண்ட் சொல்லுங்க. அறிவியல் சக்தி ஒரு சுவிட்ச போட்டாலே லைட் எரியுதுன்னா உங்களால இந்த உலகத்தையே மாற்ற முடியாதா? எப்படி மாத்தணும்? உலகத்தை எப்படி மாத்தணும்? அமைதி சக்தி. அந்த அமைதி சக்தி வர்றதுக்கு என்ன தேவை? இன்னைக்கு வானிலை என்ன சொன்னார்? எண்ணங்களின் சக்தி. அதுதானே இன்னைக்கு தலைப்பு. அதை யாருமே சொல்லலையே. உயர்ந்த எண்ணங்களுடைய இதை உருவாக்கிட்டே இருக்கணும் இல்லையா? சரி அதை பத்தி நிறைய சொன்னாரு. சொல்லுங்க என்னன்னு சொன்னாரு? அந்த எண்ணங்களின் சக்தியை உருவாக்குறதுக்கு என்ன பண்ணணும்? எண்ணங்களுக்கு எப்ப சக்தி வரும்? முதல்ல யாரை பார்த்தாலுமே அவங்கள ஆத்ம உணர்வுல பார்க்கும் போதுதான் நல்ல எண்ணங்களே வருன்றார். நீங்க எப்போ உங்களை ஆத்மான்னு உணர்ந்து மற்றவங்களையும் ஆத்மான்னு அவங்க பாருங்க. ஓகே அது கரெக்ட் தான். பட் இன்னைக்கு மெயினா நல்ல எண்ணங்களை எழுப்பிட்டே இருங்க. நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் உருவாகணும். சக்திசாலியான எண்ணங்கள் தான் வேணும். அப்படின்னா சக்திசாலியான எண்ணங்கள் என்ன? இறைவனுடைய ஞானம் மட்டும்தான். ஞானத்தை பத்தி மட்டுமே ஆசை போட்டுட்டு இருங்க. வீண் விஷயங்களே வேண்டாம். இப்ப தெரியுதா? நீங்க இதுக்கு நான் போக மாட்டேன், இதை நான் எழுத மாட்டேன், நான் பாபாவை மட்டும்தான் நினைவு செய்வேன் அப்படின்ற ஒரு திடமான சங்கல்பம் வைங்க. சக்திசாலி. வீண் எண்ணங்கள் வர வர அந்த சக்தி குடிச்சிருது. அதுதான் பெரிய விஷயம். நிறைய இதுதான் வீணாக்கிறீங்க. சரி அப்புறம் என்ன சொன்னாரு? வேற என்ன சொன்னாரு? கேச்சிங் பவர் கிடைக்கும். எண்ணத்தின் சக்தினால என்ன கிடைக்கும்? கேச்சிங் பவர்னா என்னது? அமெரிக்காவில இருக்கிறவங்களையும் கூட
உங்களுடைய எண்ண சக்தியினால அவங்களுக்கு கொடுக்க முடியும், பாபாவை பிரதட்சணம் பண்ண முடியும். அது ஓகே. கேட்சிங் பவர்னா என்ன? அவங்களுடைய எண்ணங்கள் என்னன்னு நம்மளால சொல்ல முடியும், கேட்ச் பண்ணி கிரகிச்சிக்க முடியும். அமெரிக்கால இருக்கிற ஒரு ஆத்மா நினைக்கிற எண்ணத்தை இங்க இருந்து நம்மளால வர முடியும். அப்ப அதுக்கான சக்தி நல்ல எண்ணங்களே உருவாக்க ஒவ்வொருத்தர் துடிக்கிறது நமக்கு தெரியும். டக்குன்னு கிரகிச்சு அவங்களுக்கு சாந்தி கொடுக்கணும். ஏன்னா ஒரு சிஸ்டர் சொல்றாங்க, ஒரு சுனாமி பூகம்பம் இது மாதிரிலாம் வருதுன்னா அது வர்றதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ஏதோ நடக்க போகுதுன்ட்டு ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகவே இருக்குதான். அப்ப கேட்ச் ஆகுது இல்ல, ஏன்னா அந்த நல்ல எண்ணங்கள் எல்லாரும் நல்லவங்க அப்படின்னு நினைக்கிறதுனால. சரி, அவ்வளவுதான் இல்ல இன்னைக்கு வாணி. சரி, ஒவ்வொரு காரியத்திலையும் உங்க மனநிலை சமமா இருக்கணும். எல்லா நேரமும் சமமா இருக்கணும். காலைல அமிர்த வேலை நல்லா இருக்குது, அப்புறம் போயிடுது. வாணி கேட்கும் போது நல்லா இருக்கு, போயிடுது. அப்படி இருக்க கூடாது. சமநிலை இருக்கணும். நாடகப்படி எல்லாம் கரெக்டா நடக்குது. நான் சக்தி கொடுக்கணும், அமைதி கொடுக்கணும், அவ்வளவுதான் இல்லையா? விலகி இருக்கணும். அதே மாதிரி எல்லாரையுமே வீட்டுல இருக்கவங்க யாரா இருந்தாலுமே அவங்க ஆத்மாவா பார்க்கும்போது அவங்களுக்கு துக்கம் கிடைக்காது. ஒரு என் குழந்தை, என் குட்டி, கணவர் இப்படி பண்றாரு அப்படிங்கும் போது அதுக்கும் முன்னாடி ஒண்ணு சொன்னாரு. எண்ணத்தின் சக்திக்கும் முன்னாடி பாதி வாணிக்கு அப்புறம் தான் எண்ணத்தின் சக்தி சொன்னாரு. அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னாரு. என்ன சொன்னாரு? உங்களை மாதிரி உயர்ந்தவங்க முழு உலகத்துல இருக்கிறாங்க. ஏன் உயர்ந்தவங்க நீங்க? என்ன யாருமே தெரிஞ்சுக்கல. 5000 வருஷத்துல நீங்க தான் உயர்ந்தவங்க. அதுக்கும் முன்னாடி அனாதி சுரூபத்துல பாபா கூட இருந்தீங்க, நெருக்கத்துல இருந்தீங்க. எல்லாரும் தான் பாபா கூட இருக்கிறாங்க. ஆனா பாபாவுக்கு பக்கத்துல இருக்கிறது யாரு? தேவதை ஆத்மாக்கள். மற்ற தர்மத்தின் ஆத்மாக்கள் கீழே தான் இருக்கிறாங்க. அப்புறம் ஆதியில தேவ பதவி, உயர்ந்த பதவி. இன்னை வரைக்கும் கோயில் கட்டி கும்பிடுறாங்க. நடுவுல உங்களை கோயில் கட்டி கும்பிட்டாங்க. கடைசியிலும் பாருங்க, நாராயணன் ஆத்மாவும் சிவனுடைய ஆத்மாவும் சேர்ந்து உங்களுக்கு பாடம் நடத்துது. சாதாரண பாக்கியமா இது? சோ இது உங்களுக்கு எப்பயுமே நிரந்தரமா ஞாபகம் இருந்தா நிரந்தர குஷியில ஆன்மீக போதையில இருப்பீங்க. அந்த போதை எப்படி இருக்கணும்னா, ஒரு ஆன்மீக ரோஜா மலரை பார்த்த மாதிரி உங்ககிட்ட வந்தாலே எல்லா சக்தியும் எல்லாருக்கும் வந்துடணும் இல்லையா? சோ அது ஒரு முக்கியமான பயணம். அப்ப எத்தனை எவ்வளவு பாயிண்ட் சொல்லி இருக்கிறாரு இல்லையா? அடுத்தது என்ன சொன்னாரு? ஆண்கள் பெண்களை பத்தி சொன்னாரு. அப்புறம் பாண்டவர் எதுவும் நினைச்சு கூடாதுன்னு பாண்டவர்கள் நீங்களும் இருந்தாலும் அவங்க செய்ய முடியும். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, பெண்களே இங்க இவ்வளவு பெரிய இயக்கத்தை நடத்துறாங்களே, இவங்க சண்டை போட்டுக்க மாட்டாங்களான்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு தெரியாது நடத்துறது பரமாத்மா இல்லையா? அதனால ஆண்களும் ஒன்னும் என்ன நமக்கெல்லாம் மரியாதை இல்லைன்னு நினைக்காதீங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்த காரியத்தை செய்ய முடியும். எல்லாம் உலகம் அழியுமோன்னு பயந்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க பாபாவுடைய நினைவுல ஆழத்துல போயிட்டு இருக்கிறீங்க. கடைசி நேரத்துல டக்குன்னு யாருக்கு என்ன தேவை அப்படி டக்குன்னு கேட்ச் பண்ணி அவங்களுக்கு அந்த சக்தியை கொடுக்கணும். அந்த ஆத்மா துடிச்சிட்டு இருக்கு, என்ன அவனுக்கு பிரச்சனை கேட்கறதுக்குலாம் டைம் இருக்காது. அவங்களுக்கு பேசுறதுக்கு கூட சக்தி இருக்காது. கடைசி நேரத்துல பார்த்த உடனே அந்த வேதனை உங்களுக்கு தெரியும். டக்குன்னு அமைதி சொரூபமாவீங்க, அப்படியே அமைதி போகும். ஏன்னா அந்த வேதனை உங்க வேதனை மாதிரி அப்படியே அந்த அமைதி டிஸ்டர்ப் பண்ணல, தெரியும்ல, உடனே அப்படியே சக்தி கொடுப்பீங்க. சூப்பர் இல்ல? ஓம் சாந்தி. சரி, இப்ப நாம யோகா பண்ணலாம். ஓகேவா? இப்ப நாம யோகா எப்படி பண்ண போறோம் அப்படின்னா, இல்ல நீங்க அப்படியே உட்காருங்க. அது வேணாம், உட்காருங்க. இப்ப வேற மாதிரி பண்ண போறோம். சரி, இப்ப என்ன பண்ண போறோம்னா, நீங்க ஃபர்ஸ்ட் நாள் வரீங்கல்ல, இல்ல ஃபேன் ஆஃப் பண்ணுங்க, இங்க சவுண்ட் கேட்கும். கொஞ்ச நேரம் உட்காருங்க. பாருங்க, இவ்வளவு நேரம் கொசு எல்லாம் தெரியல, ஃபேன் தெரியல, யோகா பண்ணும்போது தெரியல. தெரியும் அதுதான் இல்லையா? சரி, அப்ப இதையும் ஆர்வமா பண்ணும்போது தெரியாது, கடிக்கிறதே தெரியாது. சரி, விட்டுருங்க, கடிச்சிட்டு போதும் விட்டுருங்க. சரி, இப்ப நீங்க தான் இங்க இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களா. உங்களுடைய ஆத்மா குருமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கா, அது அப்படியே பிரிஞ்சு மேல வர்ற மாதிரி நினைப்பீங்க. இரவு நட்சத்திரம் மாதிரி இருக்கிறதுல அதுக்கு பக்கத்துல நீங்களும் ஒளிப்புள்ளியா இருந்து பாக்குற மாதிரி பாக்குறது தான் யோகா இல்லையா?
ஸோ அதான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ இப்போ மனசில் ஒரு நட்சத்திரத்தை பார்க்க முடியுது தானே? சரி, வேணா லைட் வேணா போடுங்க, அது அந்த லைட் மட்டும். லைட்டா தானா? லைட்டு சகப்பு லைட்டு. அந்த அம்மா விட்டு வந்துக்கிறீங்களா? அதை பார்த்து தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் ஆரம்பிச்சு. அடுத்தது, கண்ணு எதிரில் டார்ச் லைட் அடித்தா எப்படி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி கண்ணு கூசுற மாதிரி அவருடைய ஒளியை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க போறீங்க, ஒளியாக இருந்து. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ மற்றபடி நீங்கள் எதுவுமே சொல்லலாம் தேவை, மனசாலும் ஒளியாக இருந்து பார்க்குறீங்க. இங்கேருந்து அங்கே போய் போயிருங்க, அவர்கிட்ட இருந்து சக்தி வரப்போகுது. அவ்வளோதான். கண்ணை முடிக்குங்க. புருவமத்தி துடிக்கிற மாதிரி இருக்கும், எதுதான் ஆகும். ஆனால் இங்கே கவனம் வைக்காதீங்க, அந்த ஒளிப்புள்ளியிலே கவனம் வைங்க. என்ன ஆகுதுன்னா, நீங்கள் அவரை நினைக்கும் போது அவரும் உங்களை நினைப்பாரு, நினைக்கும் போது அந்த சக்தி வருது. ஓகேவா? கண்ணை முடிக்கலாம். ஓம் சாந்தி. நாம் அழியக்கூடிய உடல் அல்ல, அழிவற்ற ஆத்மா. இரு புருவங்களின் மத்தியில் மிக பிரகாசமாக நட்சத்திரம் போல் ஜொலித்துக் கொண்டிருக்கிறேன். வைர நட்சத்திரம் போல் மிக பிரகாசமாக ஒளி வீசிக் கொண்டிருக்கிறேன். தண்ணீருக்குள் கல்லை போட்டால் அதை சுற்றி அலைகள் வருவதைப் போல் மிக பிரகாசமாக ஒளி வீசும் ஆத்மாவாகி என்னை சுற்றி அமைதி அலைகள் நாலாபுறமும் பரவிக்கொண்டே இருக்கிறது. மிக பிரகாசமான நட்சத்திரம் போல் ஜொலிக்கும் ஆத்மாவாகிய நான் ஒரு வினாடியில் இந்த உடலை விட்டு செம்பொன் நிறமான ஒளி உலகத்தை சென்றடைகிறேன். எங்கு பார்த்தாலும் செம்பொன் நிறமான ஒளிக்கதிர்கள் எவ்வளவு இனிமையாக ஆழ்ந்த அமைதி நிறைந்ததாக இருக்கிறது. என் எதிரே என் அன்பான தந்தை சிவபாபா வைர நட்சத்திரம் போல் மிக பிரகாசமாக ஒளி வீசிக் கொண்டிருக்கிறார். கண்ணெதிரே டார்ச் லைட் அடித்ததைப் போல் மிக சக்தி மிக்க ஒளி தந்தையிடம் இருந்து எனக்குள் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறது. தந்தையை பார்த்து கொண்டே இருக்கிறேன். எவ்வளவு பிரகாசமாக வைர நட்சத்திரம் போல் ஒளி வீசிக் கொண்டிருக்கிறார். தந்தையை பார்த்து கொண்டே இருக்கிறேன். அனைத்து எண்ணங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு என்னுடைய புத்தியை மீண்டும் மீண்டும் தந்தையோடு இணைக்கிறேன். முழு உலகையும் மறைக்கிறேன். உடல் உணர்வையும் மறைக்கிறேன். தந்தை எவ்வளவு பிரகாசமாக ஒளி வீசிக் கொண்டிருக்கிறார். அனைத்தையும் மறந்து பஞ்சைவிட மிக லேசாக மிதக்கும் ஒளியாக என்னை அனுபவம் செய்கிறேன். ஒளியாக மிதந்து கொண்டு ஒளியாக ஜொலிக்கும் தந்தையை பார்த்து கொண்டே இருக்கிறேன். எவ்வளவு பிரகாசமாக ஒளி வீசிக் கொண்டிருக்கிறார். தந்தை அமைதி கடலாக இருக்கிறார். அமைதியின் சக்தியை ஒளிக்கிரணங்களாக எனக்குள் நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். என்னுடைய பார்வை ஆழ்ந்த அமைதியாக மாறுகிறது.
என்னுடைய வார்த்தைகளில் கோபம், கவலை அனைத்தும் மறந்து ஆழ்ந்த அமைதி நிறைந்த இனிமையான வார்த்தைகளை வெளிவருகிறது. என்னுடைய எண்ணங்களிலும் அனைத்து துக்கங்களும் மறைந்து மிக சாந்தமாக அனுபவமாகிறது. தந்தையை பார்த்து கொண்டே இருக்கிறேன். எவ்வளவு பிரகாசமாக வைர நட்சத்திரம் போல் ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். அமைதியாக தந்தையை பார்க்கிறார். அந்த ஒளிப்புள்ளியை தவிர என் மனக்கண்ணில் வேறு எதுவுமே தெரியவில்லை. தந்தை அன்பு கடலாக இருக்கிறார். அன்பின் அதிர்வலைகளை எனக்குள் நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். என்னுடைய பார்வை, வார்த்தை, எண்ணங்கள் அனைத்தும் அன்பு நிரம்பி விழுகிறது. தந்தையை பார்த்து கொண்டே இருக்கிறேன். எவ்வளவு பிரகாசமாக ஒளி வீசிக்கொண்டிருக்கிறார். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சக்திகளை அவரை மனதால் பார்த்து கொண்டே எனக்குள் கிரகித்து கொண்டே இருக்கிறேன். பாபாவை பார்த்துக்கிட்டே இருங்க. எந்த எண்ணம் வந்தாலும் பாபாவை நினைக்க விடாம பண்ணது தெரிஞ்சுட்டு ஒரு வினாடியில பாபாவை நினைச்சு அதை எரிச்சிடுங்க. பாபா கிட்ட விடை பெற்று மீண்டும் இந்த பூத உடலில் புருவ மத்தியில் மிக பிரகாசமாக ஒளி வீசும் நட்சத்திரம் போல் ஜொலித்துக் கொண்டிருக்கிறேன். என்னை சுற்றி அன்பு அலைகள், அமைதி அலைகள், ஆனந்த அலைகள் நாலாபுறமும் பரவிக்கொண்டே இருக்கிறது. என் தொடர்பில் எப்படிப்பட்ட கோபக்கார ஆத்மா வந்தாலும் ஒரு வினாடியில் ஆழ்ந்த அமைதியை அனுபவம் செய்கிறார்கள். எப்படிப்பட்ட மரண வேதனையில் உள்ள ஆத்மா வந்தாலும் ஒரு வினாடியில் பேரானந்தத்தை அனுபவம் செய்கிறார். நான் அழியக்கூடிய உடல் அல்ல, அழிவற்ற ஆத்மா, அன்பான ஆத்மா, அமைதியான ஆத்மா. எவ்வளவு பிரகாசமா ஜொலிச்சிட்டு இருக்கிறார். மனக்கண்ணினால உங்களை ஆத்மாவா பார்த்தபடியே பொறுமையா கண்ணு திறங்க. நான் ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது, எங்க இருக்கிறன்ற ஞாபகம் கிடையாது. ஒரு வழியா பரந்தாமத்திலிருந்து வந்தேன். அந்த சிவபாபாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். சிவபாபாவை பார்த்துக்கிட்டே பொறுமையாக கண்ணு திறங்க. பொறுமையாக கண்ணு திறங்க. ஓம் சாந்தி.